ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रव संयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. விஷ்ணுங்கிற வார்த்தைக்கே ரொம்ப ஒரு தனியான ஒரு அர்த்தம் பெரியவாள்லாம் ரெண்டாவது நாமத்தில் வச்சிருக்கா. இதுக்கு விஸ்வம்ங்கிற வார்த்தை தான் முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வருது. விஷ்ணு விஸ்வம் வஷட்காரஹான்னு இல்லை, விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா. அதனால பேரை வச்சு கிரந்தம் வைக்கிறதா இருந்தா இதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை விட விஸ்வம் சஹஸ்ரநாமான்னு வச்சிருக்கணும். ஆனா ரெண்டாவது நாமா வந்துடுத்து விஷ்ணு சஹஸ்ரநாமான்னு. அந்த விஷ்ணுங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்டர் ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். எவன் ஒருவன் எல்லா வஸ்துவிலும் வியாபித்துள்ளானோ அவனுக்கு விஷ்ணுன்னு பேரு. எல்லா குணங்களும் சேர்ந்து ஒருவன் கிட்ட இருந்தா விஸ்வம், ஆல் இன் ஒன் விஸ்வம். அந்த ஒன் இன் ஆல் விஷ்ணு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சுலபமா சஹஸ்ரநாமம் ஞாபகம் வச்சுக்கலாம். விஸ்வம் விஷ்ணு, விஸ்வம்னா ஆல் இன் ஒன், விஷ்ணுனா ஒன் இன் ஆல். எவன் ஒருவன் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கானோ அவன் விஷ்ணு. எல்லா குணங்களும் ஒத்தங்கிட்ட இருந்தா அது விஸ்வம். அதனால அப்பேற்பட்ட விஷ்ணு சஹஸ்ரநாமான்னு வச்சிருக்கா. காரணம் என்னன்னா விஷ்ணுனாலே வெற்றின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் விக்ட்ரி. அதனால பேரன்லாம் யாராவது ஆத்துல பிறந்தான்னா விஷ்ணுன்னு பேர் வைங்கோ, ஜிஷ்ணுன்னு பேர் வைக்கலாம். ஏன்னா சஹஸ்ரநாமத்துல விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணுன்னு வருது, ஜிஷ்ணுன்னு பேர் வைக்கலாம், விஷ்ணுன்னு பேர் வைக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். அந்த விஷ்ணுவை பத்தி தீட்சிதர் சாதிக்கிறார். ஸ்ரீ சகத்யநாராயணம் உபஸ்மஹே நித்யம் சத்யஞானானந்தமயம் சர்வம் விஷ்ணுமயம். சர்வம் விஷ்ணுமயம்னு வைக்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு கட்டம். பிரம்மா கிருஷ்ணருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணுங்கிறதுக்காக வத்சாபகரணம்னு கண்ணுக்குட்டி மாடு இடையர்கள் எல்லாவற்றையும் கடத்தின் போயிடுறார். அப்போ பெருமாள் எல்லாவுமா வியாபிக்கிறார். அப்பதான் அந்த இடத்துல சுகபிரம்மம் எழுதுறார், சர்வம் விஷ்ணுமயம்னு ஒரு வார்த்தை போடுறார். சர்வம் விஷ்ணுமயம். நம்ம வந்திருக்கிறது ஆந்திர தேசத்துல பகவான் விஷ்ணுவை சேவிக்கிறதுக்கு. கஹான்னாலே பிரம்மா. இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சான்ஸ்கிரிட்ல வேதாந்த பாகத்தை இப்ப சுலபமா சொல்லிட்டு இருக்கா பெரியவாள்லாம். கேசவஹான்னு பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு. கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விஷ்ணவே நமஹா, மதுசூதனாய நமஹா, வாமனாய நமஹா, திரிவிக்ரமாய நமஹா, ஸ்ரீதராய நமஹா, ரிஷிகேஷாய நமஹா, தாமோதராய நமஹா, பத்மநாபாய நமஹான்னு 12 நாமங்கள். 10 10, துவா 2, 12 12. அதனால்தான் துவாதசின்னு சொல்றோம். அதை 12வது நாள் 12 நாமங்கள். 12 நாமாக்கள்ல ரொம்ப ஆச்சரியமான நாமம் கேசவ நாமம்.
கேசவஹா கிளேசநாசனஹான்னு சொல்லுவா. கஷ்டத்தை போக்குபவருக்கு கேசவன்னு பேர். ஆனா அந்த கேசவன் எப்படி வந்ததுன்னு சங்கர பகவத் பாதாள் எடுக்கிறார். அவர் சொல்றார், கஹ இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கஹா ந பிரம்மா, கங்கிறது அக்ஷரம், காக்கு பக்கத்துல 2 புள்ளி போட்டுட்டேன்னா கஹா, கஹானா பிரம்மா. கஹா நீங்க எங்கேயாவது கூட்டேன்னு வச்சுக்கோ, காக்கான்னு பல பேர் வந்து சாதத்தை வச்சு கூப்பிடுவா. கஹா கஹானா காக்கா வராது, பிரம்மா வந்து விடுவார். அதனால கஹானா பிரம்மா. அந்த ஈசனா சிவன். கஹா பிரம்மா, ஈச சிவன். எவன் ஒருவன் பிரம்மாவையும் சிவனையும் தன் சரீரத்துல வச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு கேசவன் அப்படின்னு பேர். கஹா ஈச கேசவ. அதனால கஹா, கஹாங்கிற பிரம்மா பெருமாளை ஆராதனம் பண்ண க்ஷேத்திரமானதுனால ஸ்ரீ கஹா குளம், ஸ்ரீகாகுளம் ஆந்திரா விஷ்ணு, ஸ்ரீகாகுளேந்திர ஆந்திர விஷ்ணு அப்படின்னு இந்த கோவிலுக்கு பேர் அவர் சொன்னார் சுவாமி. அதுதான் அது சுவாமி ஒரு விஷயம் சொன்னார். 2வது சொன்னார், தெலுங்குல நிறைய கவிகள், அன்னைக்கே சொன்னோம், தெலுங்குங்கிறது ஒரு காவியத்துக்கு ரொம்ப உகந்த மொழி, சாகித்யத்துக்கு ரொம்ப உயர்ந்த மொழி. அதனாலதான் ஒரு விசேஷம் சொல்றேன். எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் வரும். ஹைதராபாத் இங்கெல்லாம் உபன்யாசத்துக்கு வரும்போது தெலுங்குக்காரா வருவா. அவகிட்ட விதேசங்களுக்கெல்லாம் போகும்போது கூட, யூஎஸ்க்கெல்லாம் போயிட்டேன்னா நிறைய தெலுங்குக்காரா. அவகிட்ட நான் கேட்பேன், சுவாமி உங்க மொழியில அன்னமாச்சாரியரும் தியாகராஜரும் க்ஷேத்திரஜரும் ஷியாமசாஸ்திரியும் அப்படி பலன்னு எழுதி வச்சிருக்கா கீர்த்தனை. அதை நாங்க தமிழ்கார அர்த்தம் புரியறதோ இல்லையோ உட்காந்துட்டு கத்துக்கிறோம். அதையே உட்காந்துன்னு வந்து நிரவல் பண்றோம், ஸ்வரம் போடுறோம், அத்த பண்றோம், இத்த பண்றோம். ரமணன்னு புரோவர ரமணன்னு புரோவர அதுல போட்டு ஹரிகாம்போஜிய பிழிஞ்சி காய போட்டு இது நன்னா காய வச்சு ஸ்வரத்தெல்லாம் பிடுங்கி எடுத்து அதுல வயலினுக்கு டைமை கொடுத்து மிருதங்கத்துக்கு டைமை கொடுத்து அட்டகாசம் பண்றோம். இதே நீங்க ஆந்திரால போய் நீங்க வந்து பல பேர்கிட்ட போய் தியாகராஜருடைய கீர்த்தனைன்னு கேட்டேன்னா தியாகராஜரே முதல்ல தெரியாது. என்ன சுவாமி இப்படி இருக்கே, உங்க மொழியில இருக்கக்கூடிய பாட்டை நாங்க கத்துக்கிறோமேனா அவ சொல்லுவா, சங்கீதம் அரவானிக்கு, அரவம் பேசுறவா தமிழ் பேசுறவாளுக்கு சங்கீதமா, தெலுங்குக்காராளுக்கு சாகித்யமா. அவளுக்கு போனேன்னா அவ பேச்சே எப்படி இருக்கணும், ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். அந்த காலத்துல நீங்க லவகுஷா படம், என் டி ராமராவ், ரங்காராவ் எல்லாம் பார்த்தேன்னா படத்துக்கு பாட்டுக்கு நடுவுல எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் படம் இருக்கும். 63 பாட்டு ஒரு படத்துல. அதனால ஓ ராமா அதுக்கு நடுவுல ஒரு பேச்சு ஒரு வரி வந்துடும். நமக்கு எப்படின்னா பேச்சுக்கு நடுவுல அங்கங்க ஒரு பாட்டு வரும். நம்ம ரஹ்மான் அப்படி போடுவார். ஆனா இங்க பாட்டுக்கு நடுவுல படம். ஏன்னா இவளுக்கு சாகித்யத்துல பிரீத்தி அதிகம். அந்த பஞ்ச காவியங்கள்ல போதன்ன பாகவதம்னு ஒண்டி மெட்டா அப்படின்னு ஒரு இடம் சொன்ன மாதிரி இருக்கும். ஞாபகம் இருக்கா? வாராங்கல். வாராங்கலுக்கு பேர் என்ன? இப்ப வாரங்கல் இது இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி. வாராங்கலுக்கு ஏகசிலா நகரம்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக ఒకటి, శిలా శిలా స్టోన్. ఏకశిలా అంటే ஒரு கல்லு. ஒரு கல்லுங்கிறது தான் மருவி வாராங்கல்லுன்னு எடுத்து. ஒரு கல்லு. அங்க ஆண்ட மன்னர்களுக்கு தான் காக்கத்தீயாள்னு பேர். அதுல ஒரு பெரிய ராஜா, ரொம்ப ஃபேமஸ் ராஜா, அவருக்கு பிரதாபருத்ரன்னு பேர். சோழர்கள்னா எந்த சோழன் ஞாபகத்துக்கு வரார்? நல்ல வேளை திருவிடை மருதூர் சோழன்னு சொல்லல. கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவிடை மருதூர் சோழன்? திருவிடை மருதூருங்கிறது கும்போணத்து பக்கத்துல ஒரு ஊர். சிவனுக்கு மகாலிங்கேஸ்வரர்னு பேர், அம்பாளுக்கு அபிதகுச்சா அம்பாள்னு பேர். அதே அம்பாளுடைய பேர் தான் அண்ணாமலை, திருவண்ணாமலையிலையும் பேர். ஸ்மராமி அனீஷம் அபீத சமேதம். அபித குச்சாம்பாள்னு பேர். அதே தான் திருவிடை மருதூர், அது கும்போணத்து பக்கத்துல இருக்கு. அந்த கோவில் இன்னொரு விசேஷம்னா, கோவிலுக்கு முன்கோபுரம் வழியா போயிட்டு பின்கோபுரம் வழியா வரணும். யூ கேனாட் கம் பை த சேம் கோபுரம். அது அவர் ரூல். ஏன்னா அந்த ஊர் சோழனை ஒரு பிரம்மஹத்தி பிடிச்சு நிறுத்தும், பிரம்மரக்ஷஸ். அந்த ஊர் புரோகிதர் என்ன மாதிரி அறகுறையா படிச்சவர், அவர் என்ன பண்ணார், அவர் சொன்னார், இந்த பிரம்மஹத்தி போகணும்னா ராஜா நீ கோவிலுக்குள்ள என்டர் பண்ணணும். அப்பதான் பிரம்மஹத்தி கோவிலுக்குள்ள வரார்.
ராஜா என்டர் பண்ண, பிரம்மஹத்தி வாசல்ல இருக்கு. அப்போ அந்த புரோஹிதர் சொன்னார் அந்த ராஜா கிட்ட, அந்த பிரம்மஹத்தியிட சொல்லிட்டு வா, நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வான்னார். அது பாவம் காத்துட்டே இருக்கு. இப்ப ராஜா உள்ள வந்துட்டாரா, அந்த புரோஹிதர் சொன்னார், இப்போ பின்வழியா நீ போயிடு, அதுக்கு தெரியாது நீ இந்த பக்கமா போயிருக்கேன்னுட்டு. அதனால இன்னைக்கும் அந்த இடத்துல கோவிலுக்கு போனேன்னா கோவில் வாசல்ல ஒரு பிரம்மஹத்தி இப்படி உட்காந்துட்டு இருக்கும், ஒரு சிலை இப்படி காத்துட்டு இருக்கும், அந்த ராஜா வரானான்னு பாக்குறதுக்கு. அதனால இன்னைக்கும் போறவாள்லாம் முன்வழியா போயிட்டு பின்வழியா வரணும். அதனால இந்த பிரம்மஹத்திக்கு திருவிடைமருதூர் சோழன்னு பேர். இப்படியே உட்காந்துருந்தா எங்க ஆத்துல எல்லாம் கேட்பா சின்ன வயசுல, ஏண்டா திருவிடைமருதூர் சோழன் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். அதனால சோழன்னு சொன்னோன்னு உங்களுக்கு நல்ல வேளை ராஜராஜன் ஞாபகத்துக்கு வந்தாரு. அதனால சோழர்கள்ல ரொம்ப பிரசித்தி ராஜராஜன், அவன் பிள்ளை ராஜேந்திரன். அது அப்படியே அப்பாவுடைய டிட்டோ காப்பி பண்ணும். அப்பா ஒரு பெரிய கோவில் கட்டினார் தஞ்சாவூர்லன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல அதே மாதிரி ஒரு கோவில் கட்டும். சோழர்கள்ல அவர் பிரசித்தி. காக்கத்தியாள்ல ரொம்ப பிரசித்தி பிரதாபருத்ரன்னு பேர். அவரை பத்தி ஒரு காவியம் எழுதியிருக்கா. சுவாமி இதெல்லாம் சொல்றேன், என்னென்னவோ வேண்டாத இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப பேரனுக்குலாம் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கதை. ஏன்னா தெரிஞ்ச கதையை, காக்கா வந்து வடையை சாப்பிட்டது, பாட்டியில கிட்டேன்னு வடை எடுத்துன்னு போச்சு, அது பாட்டு வேணும்னு வடை கேட்டது, வாயை திறந்து இந்த கதையை எத்தனை நாள் சொல்லிட்டு போயிடும். பிரதாபருத்ரன் கதையை சொல்லுங்க, அசந்து போயிடும். பாட்டிலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கா போல இருக்குன்னு அது பாவம் நினைக்கும். அதனால கௌசல்யா ஏய் பிரதம ஜனனி தேவகி சத்விதீயா விஷ்ணோர் மாதா ததனுவசதா மும்மடாம்பா திருத்தீயா அப்படின்னு ஒரு கவி எடுக்கிறார். கோசலை பெத்தெடுத்தார் ராமரை, தேவகி பெத்தெடுத்தா கிருஷ்ணரை, எங்க மும்மடாம்பான்னு ஒரு அம்மா பெத்தெடுத்தா எங்க பிரதாபருத்ரனே ஒரு அந்த காலத்துல ஒரு கவிதை பாடுவாளாம் ஆந்திர பிரதேசத்துல. இது ஆந்திரால இருக்கிறவாளுக்கே தெரியுமோ தெரியாத, எங்க ஆச்சாரியன் காலக்ஷேபத்துல சொல்லுவார். அதனால ரொம்ப பிரசித்தி. அந்த காவியங்கள்ல போத்தன்ன பாகவதம்னு ஒண்ணு உண்டு. பாகவதத்தின் சுருக்கத்தை ரொம்ப அழகா தெலுங்கு பாஷையில போத்தன்னர் பாகவதமா சாதிச்சிருக்கார். ரொம்ப அதுவும் அந்த கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம், நரசிம்மாவதார விற்த்தாந்தம்லாம் ரொம்ப அழகா ஒண்டிமிட்டாங்கிற இடத்துல ராமர் சொல்லி அவர் பாகவதம் எழுதினார். அதை எடுத்தா இப்ப நம்ம மேலேந்து வரும்போது நிறைய நதிகள் பார்த்துன்னு வந்தோம். தீர்த்தம் பார்த்துன்னு வந்தோம்னு சொல்லல, நதிகள் பார்த்துன்னு வந்தோம். நதிகள்ல தீர்த்தம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. முதல்ல கோதாவரி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த கோதாவரி அப்படி பத்ராச்சலம் வழியா போகுது. நாங்க இன்னொரு க்ஷேத்திரம் இதுல போடுறதா இருந்தோம். ஐ வாண்டட் டு மேக் இட் 20 அட்ராக்டிவா பண்ணலாமே. அப்புறம் வேண்டான்னு நினைச்சோம். அது என்னன்னா அந்தர்வேதின்னு ஒரு க்ஷேத்திரம். இது நீங்க அப்புறம் எப்பாவது உங்களுக்கு டைம் கிடைச்சதானே, உங்க ஃபேமிலியோட டைம் கிடைச்சதானே போயிட்டு வாங்க. அந்தர்வேதி அது என்னன்னா கோதாவரி கடலோட சங்கமமாற இடத்துல நடுவுல ஒரு நரசிம்மர் கோவில் இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். அந்தர்வேதி நரசிம்மன். அது ஏன் சுவாமி நீங்க போடாம விட்டுட்டேள் அப்படின்னா, ரோடே கிடையாதுங்க போறதுக்கு. நம்ம பஸ் எல்லாம் போகாது. கொஞ்சம் நடவுஞ்சனாலே இவங்க கொஞ்சம் தூரமா செருப்பு போட்டுக்கணுமா படாதா, தட்டு எடுத்துக்கணுமா படாதா, எங்களுக்கு கூடவே ஆதிசேஷன் கொடையா வருவர இவ்வளவு கேள்வி. அந்த அந்தர்வேதிக்கெல்லாம் போகவே முடியாது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால விட்டுட்டோம். இல்லாட்டா ரொம்ப அழகா இருப்பார் அந்த நரசிம்மர். அந்தர்வேதி நரசிம்மர் கோதாவரி சங்கமத்துல. அடுத்த கோதாவரி ஸ்டார்ட்ஸ் இன் மகாராஷ்டிரா. அங்கேருந்து நாசிக்லேருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிராவெல்லாம் கவர் பண்ணி அது அழகா தெலுங்கானாக்கு வந்து பத்ராச்சலத்துல கோதாவரி, அப்புறம் ஆந்திராக்கு வந்து பாருங்க இப்ப 3வது ஸ்டேட்ல வந்து அந்தர்வேதிங்கிற இடத்துல சங்கமமா இருந்து சாகர சங்கமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணா நதியும் மகாராஷ்டிரத்துல தான் ஆரம்பிக்கிறது. மகாபலேஸ்வர்ல தான் கிருஷ்ணா நதி ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ராபெரி வாங்குறதுல பக்கத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ராபெரியோட கிருஷ்ணா ஆரம்பிச்சு அதுவும் பிரவாகமா வந்து இந்த ஆந்திரால இங்கேருந்து 60 கிலோமீட்டர்ல சங்கமமா இருக்கு. 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர் கிருஷ்ணா சங்கமம். ஸோ இது வந்து ஒரு ஐலண்ட். இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதிக்கு நடுவில் ஐலண்ட் எல்லாம். ஓ வேணி சங்கமம். கிருஷ்ணவேணி. நேத்து கூட ஞாபகம் இருக்கா, மட்டப்பள்ளி நாதாய கிருஷ்ணவேணின்னு வந்தது. அதனால வேணின்னு சொன்னாலே பெண்ணினுடைய ஜடைக்கு வேணின்னு பேர். பொதுவா நதிகள் எல்லாமே ஸ்திரீ. கோதாவரி, கங்கா, யமுனா எல்லாமே ஸ்திரீலிங்க வாச்சக சப்தங்கள். சாகரம்ங்கிறது புல்லிங்கம். ஒரு ராணிகள்ல சேர்ந்து ராஜா கிட்ட போறா. ஆல் நதிஸ் ஆர் கோயிங் டு த சாகரம். அதனால அந்த இடத்துல கிருஷ்ணா நதி சங்கமம் ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல காக்குலாந்திர விஷ்ணு. இன்னொரு விஷயம், இந்த விஜயநகர மன்னர்கள்ல இப்ப நமது காக்கத்தியாள்ல ஒரு பெரிய ராஜா ஞாபகம், பேர் என்ன அவருக்கு? பிரதாபருத்ரன். வெரி குட். அடுத்தது இந்த விஜயநகர மன்னர்கள்ல ரொம்ப பிரசித்தியானவர் நிறைய பேர் இருந்தா. ஹரிஹரா, புக்கா நிறைய பேர் இருந்தா. ஆனா ரொம்ப லோக பிரசித்தி கிருஷ்ணதேவராயா அப்படின்னு பார்த்தோம். அந்த கிருஷ்ணதேவராயர் ஒரு வாட்டி இந்த பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக வராரு. இங்க
அவர் இருக்கிறது ஹம்பிலேன்னு ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வர்றார். வரத்துக்குள்ள இங்க பெருமாள் நடைய சாத்திடுறார். அப்போ வெளியில ஒரு மண்டபத்துல ராத்திரி தங்குறார். தங்கும் போதுதான் இந்த பெருமாள் கார்மேக ரூபமாக, அதாவது கருத்த மேகங்கள் சேர்ந்து அழகா ஒரு நிறம் எடுத்து, இன்னைக்கு இந்த திருப்பாவைக்கெல்லாம் பிக்சர் போட்டிருப்பான். உப்பிலிப்பன் கோவிலுக்கு போனேன்னு வச்சுக்கோ, பிரதட்சிணமா வரும்போது ஒரு திருப்பாவை பாசுரத்துக்கும் ஒரு பெயிண்டிங் இருக்கும். அதுல பாருங்க, 4வது பாசுரத்துக்கு ஆழிமழை கண்ணாக்கு கருப்பா மேகங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கவச்சமா போட்டிருப்பான். அந்த மாதிரி பெருமாள் வந்ததா கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய ஆமுக்த மால்யதால சொல்றார். கருத்த மேகங்களோடு கொவ்வை செவ்வாயோடு சங்கு கழுத்தோடு தாமரை கண்ணோடு காக்குளாந்திர விஷ்ணு என் கனவுல ஆமுக்த மால்யதா எழுதுன்னு சொன்னாராம் ஆண்டாளை பத்தி. அதனால்தான் அவருக்கு ஆமுக்த மால்யதா எழுதின கிருஷ்ணதேவராயருக்கு ஆண்டாள் மேல அவ்வளவு ஒரு பிரீத்தி. இன்னைக்கும் நீங்க திருப்பதியை நுழையும் போது ராஜகோபுரத்துக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல கிருஷ்ணதேவராயருக்கு 2 பத்னியோட விக்கிரகத்தை சேவிக்கலாம். இன்னைக்கு கார்த்தால மங்களகிரி போகும்போது கீழே இருக்க கோவில்ல ஃபர்ஸ்ட் நுழையும் போது பெரிய கல் தூணெல்லாம் வச்சு ஒரு மண்டபம் இருந்தது. அது வழியா தான் போனோம். அதுல ஒரு பெரிய கிருஷ்ணதேவராயருடைய பெயிண்டிங் இருந்தது. அதனால கிருஷ்ணதேவராயா, விஜயநகரா பீப்புள் were the ones who brought the mandapam style of architecture அப்படின்னு ஹிஸ்டரியில சொல்வா. ரொம்ப பிரசித்தி. அதனால ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். 71வது திருநாமம் பெருமாளுக்கு ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு பேர். ஹிரண்ய அப்படின்னாலே கோல்டுன்னு அர்த்தம். கோல்டுக்கு பர்யாய வாச்சக சப்தம், சினானிமஸ் வேர்ட்ஸ் கனக, ஹேம, ஸ்வர்ண, ஹாட்டக. அதனால்தான் தாயாருக்கு ஹேமாம்புஜவல்லி அப்படின்னு பேர் ஒரு க்ஷேத்திரத்துல. இன்னொரு க்ஷேத்திரத்துல நம்ம திருவெவ்வளூர்ல தாயாருக்கு கனகவல்லி அப்படின்னு பேர், கோல்டு. அதே மாதிரி ஹிரண்ய அப்படின்னு இருக்கா, அதனாலதான் ஹிரண்மயீன் அப்படின்னு பேர் தாயாருக்கு. இதெல்லாம் கோல்டு. ஸ்வர்ண, ஸ்வர்ணமாலா, ஸ்வர்ணமால்யா, இதெல்லாம் தாயாருடைய பேர். இப்போ அந்த ஹிரண்யங்கிறது கோல்டு. இந்த லோகமே இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இருக்கிறது பூலோகத்துல, ஜம்பு தீபத்துல, பாரத வருஷத்துல, பரத கண்டத்துல, மேருவின் தெற்கு பகுதியில, ஆந்திர பிரதேசத்துல, கிருஷ்ணா நதி சங்கமமாற இடத்துக்கு 60 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஸ்ரீகாகுளாந்திர விஷ்ணு கோவில்ல பெருமாளுடைய கர்ப்பகிரகத்து பக்கத்துல ஒரு மண்டபத்துக்குள்ள இருக்கும். இது பூஹுங்கிற உலகம். இதுக்கு மேல புவஹா, சுவஹா, மகஹா, ஜனஹா, தபஹா, சத்தியம். கீழ அதள, விதள, சுதள, ரசாதள, தளாதள, மகாதள, பாத்தாள, 14 லோகங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு எக் மாதிரி இருக்கும். எக், முட்டை சொல்லலாம் உபன்யாசத்துல. அதனால அண்டம், அண்டம்னா முட்டை. இது கோல்டு முட்டையா இருக்கிறதுனால ஹிரண்ய அண்டம். அந்த ஹிரண்ய அண்டத்துல பகவான் உள்ள புகுந்திருக்கார். அதனால அதுக்குள்ள போனதுனால, கர்ப்பத்துக்குள்ள போனதுனால அவருக்கு ஹிரண்ய கர்ப்பகான்னு பேரு அப்படின்னு சங்கரர் எடுக்கிறார். இது சங்கரருடைய வியாக்கியானம். ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் புரிஞ்சது. ஹிரண்ய கர்ப்பன்னா பொதுவா உலகம்ங்கிற அந்த கோல்டு முட்டைக்குள் புகுந்த பகவான். அதனால அந்த அர்த்தத்தை படிக்கிறேன். ஹிரண்யாண்ட வர்த்தித்வாத் ஹிரண்ய கர்ப்பஹ பிரம்மா விரிஞ்சஹ தத் ஆத்மா. அதையேதான் துவைத்த சம்பிரதாயத்தை எடுக்கிறா. ஹிரண்யம் சுவர்ணாத்மகம் பிரம்மாண்டம் கர்ப்பே யஸ்ய ச ஹிரண்ய கர்ப்பஹ. அதனால 2 பேர் ஒத்துண்டிருக்கா, கோல்டு முட்டைக்குள்ள இருப்பவர். ஆனா பராசர பட்டருடைய வழி தனி வழி, செப்பரேட் வே. அவர் அழகா சொல்றார், ஹிரண்ய சாம்யாத் ஹிதம் ரமணீயம் இதி வா ஹிரண்யம் பரமம் தாம தஸ்ய கர்ப்பபூதஹ தத்ர நித்திய நிவாசாத். ஹிரண்ய அப்படின்னாலே ரொம்ப மென்மைன்னு அர்த்தம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் வெரி வெரி என்ஜாயபிள். அதாவது என்ஜாயபிள் அப்படின்னா என்னன்னா, that experience should last. That is called enjoyment. அந்த காலத்துல ஆங்கிலத்துல ஒரு கவி கப் ஆஃப் ஜாய் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருக்கார். கப் ஆஃப் ஜாய்னு எழுதும்போது வாட் இஸ் என்ஜாய்மெண்ட்னு கேட்கிறார். தட் விச் லாஸ்ட் ஈவன் இஃப் தட் தி எக்ஸ்பீரியன்சஸ் சீசஸ். ஒரு இப்போ நீங்கள்லாம் யாத்திரைக்கு வந்திருக்கீள். இதில் 4 நாள் ஆயிடுத்து. 4 நாள் ஆயிடுத்தா 5வது நாள் இன்னைக்கு 5வது நாள். இன்னும் 4 நாள் இருக்கு. 9 நாள் முடிச்சுட்டு நீங்க ஆத்துக்கு போறீள்.
அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு போயிடுறது. ஆனா அது நினைச்சு பார்த்தா என்ஜாய்மெண்ட் வரணும். அப்பதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு அர்த்தமா. கப் ஆஃப் ஜாய்ல அவர் சொல்றார். அதனால எந்த பெருமாளை சேவிச்ச உடனே நம்ம மறுபடியும் போகும்போது நினைச்சா என்ஜாய்மெண்ட் வருதோ அவர் தான் ஹிரண்யன்னு பேர். சுவாமி ஒன்றும் பார்க்குறாப்புல எல்லாம் ஒன்றும் இல்லை, சுமாராக தான் இருக்கார் அப்படி நினைச்சுட்டா கிடையாதான் ஹிரண்யன். இப்போ பெருமாள் எப்படி சுவாமி சேவிக்கணும்னா அந்த பெருமாளுடைய திருவாயை சேவிங்கோ. எவ்வளவு அழகா சிரிச்சுன்னு இருக்கார். இன்னைக்கும் இந்த காக்குலாந்திர விஷ்ணுவை ஒரு வாட்டி நீங்க என்ன நினைச்சு பாருங்கோ, திருவாயில என்ன அழகா சிரிச்சுன்னு இருக்கார். கொஞ்சம் அவர் சிரிப்பை பார்த்தா காஞ்சிபுரம் வரதர் மாதிரி இருக்கும். சங்கு சக்கரம் மாத்தி வச்சுட்டு இருக்கார். அவருக்கு என்னன்னா பாவம் நம்மளை பார்க்கணும் வர்றதுக்காக எப்பாவது அலங்காரம் பண்ணிக்கும் போது நாங்களே வேஷ்டி கட்டிக்கும் போது என்ன ஆயிடும், ஜரிகை பின்னாடி போயிடும். இதுல என்னுடைய ட்ரெஸ்லயே கொஞ்சம் அட்ராக்டிவ்னா இந்த ஜரிகை தான், வேற எதுவுமே இல்லை. கலர்லாம் மாத்திக்க முடியுமா? கருப்பு சிவப்பெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை அந்த கருப்பு சிவப்பெல்லாம் போட்டுக்கிறது வழக்கம் இல்லையே. அதனால கருப்பு சிவப்பெல்லாம் போட்டுக்காதனால இதே ஒரே வெள்ளை தான். இந்த வெள்ளையிலேயே கொஞ்சம் ஜரி இத்தினூண்டு இருக்கு, அதுவும் மாத்தி போட்டுட்டேன்னு வச்சுங்கோ. போயிடுத்தா ஜரிகை அப்படின்னு கேட்பா. இல்லை மாமி மாத்தி போட்டுட்டேன், நீங்க ஏதாவது கொடுப்பே இல்லைன்னா மாத்தி போட்டுட்டா ஏதாவது கொடுப்பான்னு போயிரு. அதனால அப்படிங்கிறதுக்காக. அதனால இப்ப நம்ம அவசரத்துல மாத்தி போட்டுக்கிற மாதிரி பெருமாள் பக்தர்களை காப்பாற்ற வரும்போது சங்கு சக்கரம் எடுத்திருப்பார், அவசரத்துல மாத்தி வச்சுட்டு இருப்பார். ஏன்னா சில க்ஷேத்திரங்கள்ல பகவான் நம்ம கோவிலே மாத்தி வச்சுட்டு இருக்காரு. திருக்கோவலூருக்கு போனேன்னா பகவானுடைய சங்கு சக்கரம் மாறி இருக்கும். திருக்கோவலூருக்கு போனேன்னா பத்ராச்சலத்தை சேவிச்சேலா சங்கு சக்கரம் மாறி இருக்கும். சென்னகேஸ்வரர் அப்படின்னு இருக்காரு இல்லையா, இது யாருன்னா வேலூர்ல இருக்கிற பெருமாள். இது ஏன் சுவாமி வேலூர் ஹளேபீடுங்கிறது ஹொய்சாலாஸ் கட்டின பெருமாள். இது எதுக்கு ஹொய்சாலாஸ் கட்டினது? இங்க வீரங்க எப்படி வந்தார்னா அந்த காலத்து கிருஷ்ணதேவராயர் ஆளுவதற்கு முன்பு கர்நாடகத்தை ஆண்டவர்கள் ஹொய்சாலாக்கள். ஹொய்சாலா அப்படின்னா சிங்கத்தை ஜெயிக்கும் ஒரு சாமர்த்தியம் படைத்த வீரனே அப்படின்னு அந்த காலத்துல அர்த்தம். ஹொய்சாலா அப்படின்னு சொன்னா, இது ஹிந்தியில சொன்னாதான் தப்பு இல்லையா? நீங்க ஹிந்தியில அர்த்தம் வச்சு ஹொய்சாலா அப்படின்னு சொன்னா தப்பு. ஹொய்சாலானா அங்க சிங்கத்தை ஆளுபவனே அப்படின்னு அர்த்தம். அந்த ஹொய்சாலாக்கள் ஆண்டு வந்த ஊருக்கு ஐஹோலே அப்படின்னு பேர். இன்னைக்கும் ஐஹோலே இருக்கு. கிரேடில் ஆஃப் ஹொய்சாலா ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஹிஸ்டரியில படிப்போம். அந்த மன்னர்கள் கட்டின ஊர்லாம் தான் வேலூர். வேலூர்ல பெருமாளுக்கு சென்னகேஸ்வரன் அப்படின்னு பேர். அடுத்தது சிவன் கோவில் ஒண்ணு கட்டினா அதுக்கு ஹளேபீடு அப்படின்னு ஒரு இடம். ஒரு ஜெயினருக்கு ஒரு கட்டினா அவருக்கு கோமட்டேஸ்வரான்னு பேரு. ஸ்ரவண பெளகுளா அப்படின்னு ஒரு ஊர். ஹஸ்தாமலக்கன் அவர் பெரிய திருமஞ்சனம் பண்ணுவா அந்த ஜெயின் துறவிக்கு. ஜெயினர்கள்ல சில பேர் ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு என்னன்னா த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் மை ட்ரெஸ், திக்கே தான் எனக்கு அம்பரம். அதனால அவளுக்கு திகம்பரர்கள் அப்படின்னு பேர். அதனால இருக்கா. இன்னொரு ஊர் சோம்நாத்பூர்னு ஒரு இடம் இருக்கு பெங்களூர்ல. ரஜினிகாந்த் அடிக்கடி படத்துல எல்லாம் அந்த ஊர்ல தான் போய் டான்ஸ் ஆடுவார். அந்த சோம்நாத்பூர்லேன்னா மருவி அவளுடைய ரெஜிமெண்ட் வந்து திருச்சி கிட்ட வச்சா சோமநாதபுரம், அதுதான் மருவி சமயபுரம்னு எடுத்து. அதனால அந்த சோம்நாத்பூர் ஒரு இடம். அது என்ன இடம், அந்த காலத்துல ஒரு டைனஸ்டி குறைஞ்சி இன்னொரு டைனஸ்டி தலை தூக்குறதா, அவ முன்னாடி பண்ண டைனஸ்டி தான் உடைக்க மாட்டான். அதுதான் புரியுறதா? இப்போ வந்து துருஷ்காளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுறதா? அவ என்ன பண்ணுவா, முன்னாடி யாராவது பண்ணா உடைச்சுடுவா, எல்லாத்தையும் உடைச்சி பாதி. இப்போ நீங்க இன்னைக்கும் நீங்க ஹம்பிக்கெல்லாம் போனேன்னா நரசிம்மருக்கு கை இருக்காது, இன்னொருத்தருக்கு கால் இருக்காது. ஓங்கி உலகளந்த உத்தமன்னா திருவடி இருக்காது. நிருசிம்மன் காக்கும் நரசிம்மன்னா கை இருக்காது. அவளால முடிஞ்ச ஒரு கைங்கரியம் நல்ல வஸ்துக்கள் எல்லாம் உடைச்சு போடுறது. ஆனா பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் என்ன பண்ணுவா, வளர்த்துட்டே போவா. சோழர்கள் வெறும் கர்ப்ப கிரகம் தான் கட்டினா. இன்னைக்கு நீங்க நன்னா கார்த்தால பாருங்க, கீழே போய் மங்களகிரி கஷேத்திரத்துல யாருக்கோ உட்காந்து சொல்லியிருந்தேன், யாருக்கு சொன்னேன்னு தெரியல. கர்ப்ப கிரகம் ஒரு ஆர்கிடெக்சர், முன்னாடி இருக்கிற மண்டபம் விஜயநகர ஆர்கிடெக்சர். அதனால 2 ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அவ என்ன பண்ணுவா, டெவலப் பண்ணிட்டே போவா நம்ம மன்னர்கள். ஹொய்சாலாக்கள் கட்டின சென்னகேஸ்வரர் மேல ரொம்ப பிரீத்தி அடைந்த ராஜா என்ன பண்ணியிருப்பார், இங்க வரும்போது அவருடைய பிரதிபிம்பத்தை இங்க வச்சிருப்பார். அதுதான் சென்னகேஸ்வரன் அப்படின்னு பேர். கேசவன் அப்படின்னாலே பெருமாளுக்கு பேர். அதனால ஹிரண்ய கர்ப்பன்னு சொன்னா ரொம்ப என்ஜாயபிள் பகவான். அதனால ஹிரண்ய சாமியாத்து. அதனால உங்க பேரனுக்கு ஹிரண்யன்னு பேர் வைக்கலாம் சுவாமி. அதுலதான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஹிரண்ய கசிப்புக்கும் ஹிரண்யன் தானே சொல்லுவா, அதுதான். ஆனா ஹிரண்யன்னு ஹிரண்ய கசிப்புக்கும் சொல்லப்படாது.
ஏன்னா ஹிரண்ய கஷிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய பாடி வாஸ் கோல்ட். கஷிப்புனா பாடி, ஹிரண்ய கஷிப்புனா கோல்டன் பாடி. ஹிரண்யாக்கு இன்னொரு வார்த்தை கனக கஷிப்பு. பரம பாகவத மௌனி வரச சிவி பாகரசன கசநந்தன தீஷ சுர கிம் புருஷ கனக கஷிப்பு சுத நாரத தும்புரு ಪವನ ಸೂನು ಬಾಲಚಂದ್ರದು ಧರ ಶುಕ ಸರೋಜ ಸುರಭು ಸುರವರುಲು ಪರಮ ಪಾವನುಲು ಘನುಲು ಶಾಶ್ವತುಲು ಕಮಲ ಭವಮು ಸದಾನುಭವ ಮುಗಕ ಎಂದೋ ಮಹಾನುಭಾವುಲು. ಹಿರಣ್ಯ ಸಾಫ್ಟ್ ಅಂಡ್ ಎಂಜಾಯಬಲ್. எவன் ஒருவன் என்ஜாயபிளா இருக்கக்கூடிய வைகுண்டம்ங்கிற லோகத்துக்கு அதிபதியோ, எவன் ஒருவன் சந்தோஷம் தரக்கூடிய வைகுண்டம்ங்கிற லோகத்துல உள்புகுந்தவனோ அவனுக்கு ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு பேர். அதனால ஹிரண்ய கர்ப்பாய நமஹா, ஹிரண்ய கர்ப்பாய நமஹா. சம்ஸ்கிருதம் கொஞ்ச நாளி சொன்னாலும் வேத்து கொட்டணும். அதனால அந்த அக்ஷரங்கள்ல எங்க ஆச்சாரியன் அழுத்தி சொல்லணும்னு சொல்லுவார். தமிழ்ல பா பா மா பா கா பா எல்லாம் ஒண்ணுதான். பத்மா பத்மா அகல்யா அகல்யா கனகு கனக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா சம்ஸ்கிருதத்துல எல்லாம் மாறிடும். ஹிரண்ய கர்ப்பாய நமஹா. வெரி குட். அடுத்தது பூகர்பஹான்னு பேர். பூகர்பன்னா பூமியை இடர்ந்தெடுத்தவன். அதனால பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துறார். என்ன? அடியத்தொடடா பாரத பட்டா. முதல் நாள் சேவிச்ச பெருமாள் யாரு? வராக நரசிம்மர். பாருங்க, என்னுடைய சம்பத்து சம்பத் சுவாமி தான். கரெக்டா சொல்லிடுறார். பூவராக பெருமாள். அதனாலதானே வராக நிருசிம்மனை சேவிச்சோம். பாசி தூர்த்து கிடந்த வார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர் வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படிங்கிற ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில பாசி தூர்த்து கிடந்த பார்மகள். அந்த பெருமாள் இடர்ந்து எடுத்தார். இன்னைக்கும் நீங்க ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல மாயாஜால்ல எல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்துதானே திருவிடந்தையில நித்திய கல்யாண பெருமாள் இடவெந்தை எந்த பிரானேன்னு பெருமாளை போய் சேவிச்சா ரொம்ப அழகா இருப்பார், ஆச்சரியமா இருப்பார். அந்த பெருமாளை போய் சேவிக்கலாம். இடவெந்தை எந்த பிரானே. அதனால பூகர்பஹா, எவன் ஒருவன் பூமியை ரட்சித்தவனோ, எவனுடைய கர்ப்பம் எடுக்கிறார் சங்கரர். பூஹு கர்ப்பே எஸ்ய சஹா பூகர்பஹா, பூமியை கர்ப்பத்தில் வைத்திருப்பவர். அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், பூமியை தாங்கணும். ஏன்னா அவர் சொல்லுவோம் இல்லையா, யோசிச்சு பாருங்க, ஒரு மாமா மாமி நடந்து வரா, மாமா ஒய்யாரமா நடந்து வர, மாமி பாவம் கையில தூக்க முடியாம 2 ஏர் பேக்கை தூக்கின்னு வரா. பாக்குறவாள்லாம் நினைப்பா, என்னையா ஆளு வைஃப் இவ்வளவு தூக்குறா, ஹெல்ப் கூட பண்ண முடியாத ஒரு ஹஸ்பண்டா இருக்காரு. ஏன்னா மாமா எல்லாருக்கும் குடு குடு குடுன்னு புடுங்கிப்பார். அதனால இது பெருமாளும் பண்ணியிருக்காரு, பூமியையே தாங்குறான். நம்ம எல்ஐசி பில்டிங்லேருந்து, ஸ்பென்சர் பிளாசாலேருந்து, பாம்பேவுடைய கமலா மில்ஸ்லேருந்து எல்லாம் பூமி தேவி தாங்குறா. பெருமாள் என்ன பண்ணியிருப்பார், நீயே எல்லாத்தையும் தாங்குற, எல்லாத்தையும் தாங்குற ஒன்ன நான் தாங்குறேன் என்ன இல்லையா. யூ ஆர் கேரிங் எவ்ரி திங். இப்போ மாமி 2 கேலியும் பை தூக்குறான்னு வச்சுக்கோ, மாமா சாமர்த்தியமா இருந்தா என்ன பண்ணணும், மாமியை தோல்ல தூக்கின்னு போகணும் இல்லையா. அது முடியுமா? அதனாலதான் மாமா என்ன பண்ண, பைய வாங்கின்னு விடுறார். மாமியை தூக்க முடியாது, அதனால பைய வாங்கின்னு விடுறார். பெருமாளுக்கு சாமர்த்தியம், அதனால பையோடு கூடிய மாமியான பூமாதேவியை சுமக்கிறார். எப்படி சுவாமி சுமக்கிறார்னா ஆதிசேஷனா சுமக்கிறார். நன்னா தெரிஞ்சுக்குங்க, ஆதிசேஷன் தான் பெருமாள். ஓஹோ அப்படின்னா அவரே தான் அவருக்கு படுக்கையா? ஆமா. ஓஹோ, ஆதிசேஷன் வேறு இல்லையா? வேறு இல்ல. பின்ன ஆதிசேஷனுடைய அவதாரம் பலராமர். அதனாலதான் தசாவதாரத்தை சேர்க்கிறேளா? நான் பல பேர் கேட்பா, ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே பலராமர், அவரை கொண்டு எப்படி தசாவதாரத்தை கொண்டு சேர்த்தேன்? ஏன்னா ஆதிசேஷனே தான் பெருமாள். சுவாமி அவரே அவருக்கு படுக்கை ஆய்ப்பார். ஆனா பெருமாளுக்கு என்ன ஒரு ரூல்னா, சில பேருக்கு அவாவா காரியங்கள் பண்ணாதான் உண்டு, இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கவே மாட்டா. பெருமாளுக்கு படுக்கை யாராவது இருக்கணும்னு ஆசை. இவர் 1008 நோனாவட்டம் சொல்லுவார், இப்படி இருக்கு அப்படி இருக்கா அப்படி இப்படி இருக்கு. லக்ஷ்மி சொன்னா, நீங்களே உங்களுக்கு படுக்கை ஆயிக்கணும். ஏன்னா யூ வில் நோ யுவர் ரிக்வயர்மெண்ட்ஸ் பெட்டர் தென் எனிபடி எல்ஸ். ஸோ அதனால ரீபோஸ் மேட்ரஸோ இல்லாட்டா ஸ்லீப்வெல் மேட்ரஸாவோ நீயே ஆயிடு. அதனாலதான் பெருமாளே படுக்கை ஆயிட்டார். அதனாலதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 108 திவ்ய தேசங்கள்ல
ஒரு திவ்ய தேசத்துல பெருமாள் ஆதிசேஷனா சேவை சாதிக்கிறது எது? ஊரகத்தான். இன்னைக்கும் நீங்க உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போறீங்களா? உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போகும்போது காஞ்சிபுரத்துல இருங்க சொல்லி முடிச்சுடுறேன். உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போகும்போது காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் இஸ் நாட் இன் த 108. ரொம்ப ஃபேமஸ் அவர் கிடையாது. அழகா இருப்பார். அவர் பக்கத்துல குட்டியா ஒரு இடம் இருக்கும். குனிஞ்சு பார்த்தேன்னா ஆதிசேஷன் இருப்பார். இது எப்படி சுவாமி ஆதிசேஷன் அங்க இருக்காருன்னு கேட்டா, பலி சக்கரவர்த்திய பகவான் வந்து பாதத்தால தள்ளிடுறாரா? எல்லாரும் மேலேன்னு சொல்ற, ஆஹா பெருமாள் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு. பலி சக்கரவர்த்தி சொன்னார், ஆக்ஷன் ரீப்ளே போடு, எனக்கு அந்த அழகான ஸ்வரூபத்தை காமி. பெருமாள் சொன்னார், நான் உலகளந்திருக்கேன். ஏன்னா அவர் தலைய கீழே தள்ளினதுனால அவரால் நிமிந்து பார்க்க முடியல. அப்போ அவர் லெவல் கெட்டுற மாதிரி பெருமாள் ஆதிசேஷனா வந்து காட்சி கொடுத்தார். அதனால இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் கோவில்ல கர்ப்பகிரகத்துல லெப்ட் ஹேண்ட் சைட் ஓட்ட வழியா பார்த்தேன்னா ஆதிசேஷன் தெரிவார். அதனால பெருமாள் பூமி தேவிய ரட்சிக்கணும் தாங்கணும்ங்கிறதுக்காக அவரே ஆதிசேஷன் ஆயிடுறார். அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல சகரன்கிற சக்கரவர்த்தி அஸ்வமேதம் பண்றான். அந்த அஸ்வமேதத்துல ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரையை ஓட்டி விட்டுருவா. அது மாதிரி கிரேசிங்க்கு போயிடும். யார் அதை பிடிச்சு வச்சுக்கிறாளோ இந்த குதிரையுடைய சொந்தக்காரர் பிடிச்சு வச்சுக்கிறவரோட சண்டை போடணும். என்ன ஆயிடுறது, இந்த இந்திரன் மேல நிறைய கேசஸ் பெண்டிங். ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி இந்த இந்திரன் மேல இவ்வளவு எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கும்போது ஏன் இந்திராய ஸ்வாகான்னு சொல்றோம்? ஏன்னா அந்த இந்திராய ஸ்வாகா சொல்லும் போது இந்திரன்கிற வார்த்தை பெருமாளுக்கு தான் சொல்றோம், இவனுக்கு சேராது. எஃப்ஐஆர் இருக்க இந்திரன் மேல இல்ல. அகல்யா, திலோத்தமா நிறைய பேர் உட்காந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கா இந்திரன் மேல. ஆல் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் 303 420 எல்லாம் இந்திரன் மேல இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இந்த குதிரையை கொண்டு போய் கபிலாசிரமத்துல வச்சுடுறான். சஹஸ்ரநாமத்துல எந்த இடத்துல கபிலருடைய நாமம் வருது? என்ன நாமா? கபிலர் வருமே. மஹர்ஷி கபிலாச்சார்யः கிருதஜ்ஞः மேதினீபதிः. வெரி குட். அந்த இடத்துல கபிலாச்சாரியர்னு வருது. அந்த கபிலாச்சாரியர் என்ன பண்றாரு, குதிரையை அவர் வீட்டு வாசல கொண்டு கட்டி போய், கபிலாச்சாரியருக்கும் குதிரைக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த சகரனுடைய புத்திரால் 60,000 பேர் இருக்கா. இதுல நீங்க உங்க பேரனுக்கு சொன்னிட்டு ரொம்ப அது ஆச்சரியப்பட்டு போவோம். 60,000 party, you are not able to manage one like me. How did he manage 60,000? They were not as naughty as you. அதனால 60,000 பேர் என்ன பண்ணிடுறா, கொண்டு இந்த கபிலர் ஆசிரமத்துக்கு போய் கபிலர் திருடன் அப்படிங்கிறா. கபிலர் பாவம் அவர் தியானத்துல இருக்கார். காக்குலாந்திர விஷ்ணு மேல தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் கண்ணை திறந்து பார்த்தார். என்னையா நீ திருடன்னு சொன்னேன். கண்ணை திறந்த பஸ்மம் ஆயிட்டாய் வாழலாம். அவருடைய பார்வை ஒன்றே போதுமே. அப்புறம் அம்சுமான்னு ஒரு பிள்ளை வருது. அசமஞ்சஸ்னு ஒரு பிள்ளை வருது. அது அசமஞ்சம் தான், பேரே அசமஞ்சஸ், அசமஞ்சம் அது. அதனால அடுத்தது அவன் பிள்ளை அம்சுமான் வரா. இப்படிலாம் வரும்போது பூமியை தோன்றா. அதனாலதான் சகரபுத்திரால் தோண்டி தண்ணி அந்த இடத்துல வந்ததுனால அந்த இடத்துக்கெல்லாம் சாகரம்னு பேர். சகரபுத்திரால் தோண்டினபடியால் சாகரம்னு வருது. அப்போ தோண்டும் போது ஒரு ஆதிசேஷன் கண்ணுக்கு தெரியறதா ராமாயணத்தை எடுக்கிறா. ஏன்னா பூமியை தோண்டும் போது பூமியை தாங்கிறது ஆதிசேஷன் தானே. ஆதிசேஷனுடைய ஒரு தலை புசு புசுன்னு ஊதின்னு இருக்கான். உடனே அதை மண்ணை வச்சு மூடி போடுறான். அதனால பூமி தேவியை தாங்குபவன் ஆதிசேஷன். பூமி தேவியை தாங்கும் ஆதிசேஷன் யார்? ஸ்வயம் பெருமாள். அதனாலதான் பூமாதேவிய பிரளய சமுத்திரத்திலேருந்து பெருமாள் எடுத்துன்னு வரும்போது பூமாதேவிக்கு ரொம்ப சந்தோஷமா, இப்ப பார்த்தாலும் ஸ்ரீதேவியோடையே இருக்கேள், யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் டைம் வித் மீ. ஒரு வைஃபை எவ்வளவு அபியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு நீங்க பண்றேள். பூமி மேல நடக்கிறேள், பூமி மேல படுக்கிறேள், பூமி மேல துப்புறேள், பூமியை சாப்பிட்றேள், பூமியை உமிழறேள். ஏன்னா பெருமாள் வந்து பூமியை ஸ்வாகா பண்ணாரோன்னு ஆலிலை கிருஷ்ணர் அவரே தானே பெருமாள் சிருஷ்டிக்கும் போது வாயிலேருந்து எடுக்கிறார். ஒரு வைஃபை சாப்பிட முடியுமா, ஒரு வைஃபை கொப்பளிக்க முடியுமா, ஒரு வைஃப் மேல நடக்க முடியுமா, ஒரு வைஃப் மேல படுக்க முடியுமா, எவ்வளவு அபியூஸ் பண்ணணுமோ பண்றேன்னு சொன்னோடனே பெருமாள் சொன்னார், கவலைப்படாத பூமி தேவி, நான் உன்னை எவ்வளவு கிட்டக்க வச்சுட்டு இருக்கேன் பாருன்னார். இப்போ பூமி எடுத்துன்னு வராரா, தேசிகன் பூஸ்துதியில் எடுத்தார். பூமி அப்படி எடுத்துன்னு வந்தோம்னா அலைகள் எல்லாம் ஆடித்தான். அந்த அலைகள் ஆட அதுதான் மத்தள வாத்தியமா இருந்துதான் பெருமாள் தாயாருடைய கல்யாணத்துக்கு. இப்ப அலை ஆடுறதோனோ, அப்ப அந்த அலை பிறக்கும் போது அழகா மகாலட்சுமியுடைய தம்பியான சந்திரன் அங்கேந்து ஒளி கொடுக்க அந்த அலைக்கு கீழே சங்கு பிறந்துதான். சங்கு நாதம் பண்ண உடனே இவ கல்யாணத்துக்கு மங்களவாத்தியம் மாதிரி இருந்ததுன்னு தேசிகன் பூஸ்துதியில் எடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். அதனால பெருமாளுக்கு பூகர்பகான்னு பேர்.
இந்த பூகர்பகாக்கு அர்த்தம் சொல்றார். பூஹு பூமிஹி பகவதி ஹ்ரீக்ஷ்ம ஆத்ய பரபர்யாய சதானுபவேன பரணீயா கர்ப்பபூதா அஸ்யேதி. பூமி தேவியை கர்ப்பத்தில் வைப்பது போல் வைத்து காப்பவர். ஒரு அம்மா என்ன பண்ணுவோம், கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருந்தா உதைக்க கூடாது, இன்னொருத்தர் ஒண்ணும் படக்கூடாதுன்னு எப்படி தாங்குவரோ அந்த மாதிரி பெருமாள் தன் மனசுக்குள்ளயும் கர்ப்பத்துக்குள்ளயும் பூமியை தாங்குறாருன்னா பூமி இஸ் வெரி க்ளோஸ் டு பெருமாள். பூமி தேவியுடைய பிள்ளை யாரு? நரகாசுரன். ஓகே, அப்புறம் இன்னைக்கு என்ன டே? புதன். புதனுக்கு முந்தின நாள் என்ன? செவ்வாய் தான் பூமியுடைய பிள்ளை. அதனாலதான் ஆர்டர்ல எப்படி வருது? மர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ். மார்ஸ் தானே செவ்வாய். அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றா, அம்மாவுக்கு போல பிள்ளை இருக்கும்னு எர்த் மாதிரியே ஃபீச்சர்ஸ் மார்ஸ்ல இருக்கான்னு போய் தேடிட்டு வரா. தண்ணி இருக்கா, அது இருக்கா, காத்து இருக்கான்னு. என்ன சுவாமி நீர் ஏதோ சொல்லின்னு வரீர், பூமி பிள்ளைன்னு எங்க எழுதியிருக்கு? அங்காரகமாஸ்ரயம்யஹம் தீனரக்ஷகரன ஸ்ருதஜனமந்தரம் மங்களவாரம் பூமி குமாரம் வாரம் வாரம். அங்காரகமா பூமியுடைய பிள்ளை செவ்வாய். குஜன்மன்னு பேரு. குஜன்னு பேரு அவனுக்கு. குஜன் அப்படின்னா ரொம்ப மட்டமான பிறப்புடையவன். இன்னொரு அர்த்தம் பூமிக்கு கூன்னு பேரு. கூவுடைய பிள்ளையா இருக்கிறதுனால குஜன்மன் அப்படின்னு பேரு. அதனால குஜன் அப்படின்னா ரவி சசி குஜ புத குரு சுக்ர சனைஸ்சர ராகு கேது நேதரம் ராஜகுமாரம் ராமோ பவன ஜப்தம் அவனிஜ மனோஹரம் பஜரே ரே மனச. நவக்கிரகத்தை சொல்றார். ரவி, சசி, குஜ, புத, குரு, சுக்ர, சனைஸ்சர, ராகு, கேத்து நேதாரம். அதனால பூமியை வைத்து காப்பவர் பூகர்பன். அதனால யாருக்காவது வீட்டிலேயோ நிலத்திலேயோ லீகல் கேசஸ் பெண்டிங்கா இருந்ததானே இந்த பெருமாளுடைய நாமாவை சொல்லுங்க. உங்களுக்கு பூமி கேசஸ் இல்லை சுவாமி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கே அப்படின்னு அதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாலும் அது பூமி சம்பந்தத்தோட தானே பில்லர்லாம் வைக்கிறான். அது என்ன அந்த இடத்துல அப்படியே அந்த மூணு அசூரால் கட்டின மாதிரியே தொங்குறது. அதனால இங்கே பூமி சம்பந்தத்தோட ஃபவுண்டேஷன் கீழே தானே போடுறோம். அதனால இந்த பெருமாளுடைய நாமாவை சொல்லுங்க. நீங்க போயிட்டு வரதுக்குள்ள லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் வரும். அட்லீஸ்ட் ரிசர்வ்டுனாவது சொல்லுவோம். அதனால பூகர்பாய நமஹா. பூ இதுல ரெண்டு அழுத்தமா சொல்லணும். பூ கர்பாய நமஹா. அப்படி சொன்னாதான் சம்ஸ்கிருதம் எவ்வளவு கஷ்டம் தெரியும். பூகர்பாய நமஹா. பூகர்பாய நமஹா. இப்போ பூமி தேவியை சொல்லிவிட்டேன். இப்ப நீங்க பிரபையில சேவிச்சேளா? இங்க பெருமாள்ல ஸ்ரீதேவி பூதேவி இருந்தா பார்த்தேளா, சேவிச்சேளா? வேற எந்தெந்த கோவில்ல பிரபையில சேவிச்சேள்? சிம்மாச்சலத்துல சேவிச்சேளா? இல்ல, அங்க இல்ல. பிரபையே எங்க? அங்க எல்லாம் ஏகலிங்கம் மாதிரி தானே இருந்தது. தெரியல. சூரிய நாராயணர்ல தெரிஞ்சாலாம். இங்க ஒருத்தர், அங்க ரெண்டு பேர். உஷா, பத்மினி, சாயா. அப்பா எல்லாம் அப்படியே இப்ப டிப்ஸ்ல இருக்க. விட்டா ஒரு கொஸ்டின், கேட் கொஸ்டின் கொடுத்தா எல்லாம் ஐஎம் தான். ஆனா ஐ விடணுங்கிறதையும் எம் விடணுங்கிறதையும் தான் நம்ம சம்பிரதாயம் கத்து தருது. ஐன்னா அகங்காரம், எம் மமனா மமகாரம். அகங்கார மமகாரத்தை விடணும். ஆனா இந்த கேட் எழுதினா we can bell the cat. ஏன்னா மார்ஜாரக கைஷோரக நியாயம்னு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சொல்லுவா. அதனால we can either bell the cat or the monkey. மர்க்கட்டமோ மார்ஜானகமோ. அதனால வடகலையோ தெங்கலையோ மூணாவதா இருந்தாதான் தப்பு. அதனால பெருமாள் பூமியை ரட்சித்தார். அதனால ஸ்ரீதேவி பூதேவி இன்னும் அந்த பிரபையில தெரியவா. அங்க சேவிச்சோம். அடுத்தது இன்னி கார்த்தால இங்க சேவிச்சோம். பார்த்தா இப்போ பூதேவியை ரட்சித்தார்னு எடுத்தா ஸ்ரீதேவி கோச்சுக்க மாட்டாளா?
ஸ்ரீதேவி வில் கெட் ஆங்கிரி. என்னையா பூமி தேவியே உட்காந்து சொல்லிட்டு இருக்கே, யூ ஆர் நாட் கேரிங் அபவுட் மீ. அதனால மகாலட்சுமி ஸ்ரீதேவிக்கு மா அப்படின்னு பேர். அதனால்தான் வால்மீகி என்ன பண்ணார், அப்படி தன்னுடைய ஸ்டூடெண்ட் பரத்வாஜரோட போனார். சுவாமி இவர் பேர் எங்கேயோ கேட்டாப்புல இருக்கு, பரத்வாஜர் நேத்து தான் நீங்க சொன்னாப்புல இருக்கு. எந்த க்ஷேத்திரம்? மட்டப்பள்ளி. அதனால அந்த மட்டப்பள்ளியில பரத்வாஜர் தானே ஆராதனை பண்றார். அந்த பரத்வாஜர் தான் ஸ்டூடெண்ட் ஆஃப் வால்மீகி. ரெண்டு பேரும் ஒரு குளத்துக்கு போறா. போகும்போது நேச்சரை ரசிச்சுன்னு போறா. அது ரொம்ப அழகு. எப்பவுமே ஒரு பஸ்ல போகும்போது சாயங்கால வேலையோ காத்தால வேலையோ கொஞ்சம் வெள்ள பார்த்துட்டு, ஐயோ இவ்வளவு அழகா இருக்கு, பகவான் இவ்வளவு அழகா படைச்சிருக்கார். உண்மையில நம்ம இதுல இருந்து அன்னவரத்துல பத்ராச்சலம் கிளம்பி வரும்போது சுத்தூர மலை, இவ்வளவு அழகான பிரதேசம், அப்படியே அந்த பனி இறங்குறது, அந்த காத்து அடிக்கிறது, இதெல்லாம் பகவானுடைய எழில் இல்லையா? நம்மள ஒரு சாதாரணமா ஒரு மைசூர் பாகு படைக்க சொன்னாலே அது ஒன்றும் பொல பொலான்னு பொடி பொடியாயிடுறது. இல்லாட்ட செங்கல் கட்டிடலாம் வீடை. யாருக்காவது வீடு கட்டணும்னு வச்சுங்கோ, அதை வச்சு கட்டிடலாம். ஏன்னா இந்த ஒரு மைசூர் பாக்க உடைக்க இன்னொரு மைசூர் பாக்கு தேவை. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொல்லுவார், என்னன்னா பொருளங்கா உருண்டைன்னு பண்ணுவா நம்ம ஆண்கள் எல்லாம். பொருளங்கா உருண்டை உடைக்கணும்னா இன்னொரு பொருளங்கா உருண்டை தேவைம்பா. அந்த அளவுக்கு சாமர்த்தியமா இந்த மாமாவோ மாமியோ பண்ணிடுவா. நம்ம மோகன் மாதிரி எல்லாரும் கை சாமர்த்தியசாலியா டக்குன்னு ஒரு முடிக்கிறதுக்குள்ள பூரியா பொரிச்சு வைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா சப்பாத்தி பொரிச்சு வைக்கிறார். நான் மாத்துல 3 மணி நேரம் போயிட்டு வந்தா கூட ஒரு சாத்தமுது தான் ஆறுது. அதனால இவ்வளவு அழகா பண்றாரு. அதனால அதெல்லாம் பகவானுடைய கை சாமர்த்தியம் தானே. அதனால எதுக்கு நான் சொல்ல வந்தேன், அவர் ரசிச்சுட்டே போறார், நேச்சரை ரசிக்கிறார். நேச்சரை ரசிக்கும் போது ஒரு மரம், மரத்துல ஒரு கிளை, கிளையில ஒரு ஆண் பட்சி பெண் பட்சி. அப்போ ஒரு பெண் பட்சி கீழே விழுந்துடுறது, ஆண் பட்சி அழறது. உடனே இவருக்கு கோபம், யார் இந்த பட்சிகள் அழிச்சான்னு கேட்டோம்னு ஒரு வேடுவன் அழிச்சிருக்கான். வேடுவனை பார்த்து வால்மீகி ஒரு சாபம் கொடுக்கிறார். மா நிஷாத யத் பிரதிஷ்டான் த்வம் அகம சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்சமிதுநாதேகம் அவதீஹி காமமோகிதம். ஏ வேடுவனே, நீ இந்த பட்சிகளை பிரித்தாய், அதே போல் நீயும் உன் பெண் பேடையை விட்டு பிரிந்து வெகு காலம் வாழ்வாய் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் தான் தோன்றது, ஒரு ரிஷி கோபப்படலாமா இல்லையா? ரிஷி கோபப்படலாமான்னு நினைக்கும் போது பிரம்மா பிரத்யட்சமாறார். அவர் சொல்ற, நீ கொடுத்தது சாபமே இல்லை, பிளெஸ்ஸிங்ங்கிற. எப்படியா பிளெஸ்ஸிங்னு கேட்டா, சம்ஸ்கிருதத்துல மா அப்படின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். ம அப்படின்னா அக்ஷரம், கனா அக்ஷரம், கஹனா பிரம்மா, மனா அக்ஷரம், மானா மகாலட்சுமி. அதனாலதான் தேசிகன் ஸ்ரீஸ்துதி எப்படி ஆரம்பிக்கிறார், மானாதீத பிரதித விபவா மங்களம் மங்களானாம் ஆரம்பிக்கிறார். அதனால மான மகாலட்சுமி. அந்த மான மகாலட்சுமியில இருந்து ஆரம்பிச்சதுனால சொல்றார் பிரம்மா, மா நிஷாதன். மான மகாலட்சுமி, நிஷாத அப்படின்னா அருகில் இருப்பவன். மா நிஷாதனா மகாலட்சுமி அருகில் இருப்பவன் மகாவிஷ்ணு. மா நிஷாத யத் பிரதிஷ்டாந்த்வம் அகமஹ சாஸ்வதி சமாஹ. எப்படி நீ இந்த பெண் பேடையை பிரிச்சியோ அதே மாதிரி நீயும் உன் பெண் பேடையை பிரிந்து வெகு காலம் ராமாயண ரூபமாக வாழ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மான மகாலட்சுமி. எவன் ஒருவன் மா ஆன மகாலட்சுமிக்கு சுவாமியோ அவனுக்கு மாதவன் பேரு. புரியுறதா? இப்ப இந்த என்ன பார்த்தோம், ஹிரண்ய கர்ப்பா, பூகர்பா, அடுத்தது மாதவா. பூகர்பா பூமியை ரட்சித்தவன், மாதவா மான மகாலட்சுமிக்கு சுவாமி. மாதவன். இன்னொன்னு துவைத சம்பிரதாயத்துல ரொம்ப அழகா எடுக்கிறான். மா என்ன சுவாமி, மாடு வீடு கத்துறதா? மான்னா இல்லைன்னு அர்த்தம். நோ அப்படின்னா மா. பாருங்க, மகாலட்சுமின்னா ப்ராஸ்பெரிட்டி, அதுக்கும் மா. நோனாலும் மா. எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தேசிகன் ஒரு தயாசதகத்துல எடுக்கிறார். மாசாஹ சோக்தி கன கஞ்சுக வஞ்சிதான்யஹ கோரம் குளிங்க சகுனேரிவ சேஷ்டிதம் மே அப்படின்னு தயாசதகத்தை எடுக்கிற ரொம்ப ஆச்சரியமான சதகம். அதுல எடுக்கிற குளிங்கம்னு ஒரு பட்சி. அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங் பட்சி. அது எப்படின்னா, ஏன் ஹியூமன் பீயிங் பட்சின்னு சொல்றேன்னா, அதுக்கு ஹியூமன் மென்டாலிட்டி ஜாஸ்தி. தாம் பண்ணாது ஆனா மத்தவாழ பண்ணுங்கோ, தாம் பண்ணும் ஆனா மத்தவாழ பண்ணாதேங்கோ. அதனாலதான் ஹியூமன் மென்டாலிட்டின்னு. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குளிங்க பட்சி என்ன பண்ணுமா, அந்த மரத்துக்கு கீழே போய் நம்ம நின்னா அது சொல்லுமா, வேண்டாம் இதை பண்ணாதே, ஏய் அதை பண்ணாதே, இது சாகசம் வேண்டாம் பண்ணாதே,
அதை பண்ணாத இதை பண்ணாதேங்குமா. மா சாகசோக்தி. மா சாகசம்னா இந்த துணிச்சல் வேண்டாம், இந்த துணிச்சல் வேண்டாம் அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணும். ஆனா அந்த குளிங்க பட்சி தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? சிங்கம் வந்து ஒரு மானை சாப்பிட்டுட்டு நமக்கெல்லாம் கடுகு ஒட்டின்னு இருக்காப்புல பல்லுல மாம்சம் ஒட்டின்னு இருக்குமா சிங்கத்துக்கு. அதை என்ன பண்ணுமா, சாப்பிட்ட உடனே கொட்டாவி வரும். அதனாலதான் சாப்பிட்றதுக்கு முன்னாடிதான் அடியேன் எந்த யாத்திரையிலையும் உபன்யாசம் வச்சுக்குது. இப்பவே நான் முதல் நாள் கடைசி நாள் ஒரு சுருக்கம் சொல்லுவேன், எந்தெந்த கோவிலுக்குலாம் போகணும், என்ன ஸ்தல புராணம்னு. அப்போ ஒரு ஒரு உபன்யாசத்தையும் எவ்வளவு பேர் எத்தனை வாட்டி கொட்டாவி விட்டா எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இப்படி பார்த்துட்டே இருக்கேன், அது விழுந்துருது கண்ணுல. அதனால ஒரு ரூல் சுதர்ஷன் கிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், சுவாமி எப்படியாவது உபன்யாசம் ஸ்லாட்டை முன்னாடி கொடுத்துருக்கோம். ஏன்னா சாதாரணமா கேட்டாலே அப்படி கொஞ்சம் சாய்வா இப்படி சாய்வா இப்படி அப்படியே தூண் வேற கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேண்டாம். நரசிம்மாவதார ஸ்மரணத்தோட பெருமாள் இந்த தூண்ல இருந்தானே வந்தார் அப்படின்னு ஒரு ஸ்மரணம், அதனால தெரிஞ்சுவிடும். அதனால அந்த சிங்கம் வந்து மானை சாப்பிட்டுட்டு ஆ அப்படின்னு கொட்டாவி விடுமா. அப்போ அந்த சிங்கத்தின் பல்லுல மாம்சம் இருக்கு இல்லையா, இந்த குளிங்க பட்சி என்ன பண்ணுமா, சிங்கத்து வாய்க்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அந்த மாம்சத்தை எடுத்துன்னு வெளில வருமா. தான் என்ன சொல்லித்து, மத்தவா கிட்ட சாகசம் பண்ணாதேன்னு சொல்லித்து, ஆனா தான் பண்றது ஒரு சாகசமா இருக்கு பாருங்க. அதனால தேசிகன் எடுக்கிற குளிங்க பட்சி மாதிரி ஒருத்தன் இருக்கக்கூடாது வாழ்க்கையில. மாசாகசோக்தி கன கஞ்சுக வஞ்சிதான்யா கோரம் குளிங்க சகுனேரிவ சேஷ்டிதம்மே. குளிங்க பக்ஷி மாதிரி சேஷ்ட பண்ணாத. தேசிகன் எங்கேருந்து நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் பார்த்தாருன்னு தெரியல, குளிங்க பக்ஷி பத்தி எல்லாம் அவருக்கு எவ்வளவு கிளியரா தெரியுது பாருங்க. அதனால மானா அங்க என்ன அர்த்தம், நோ. சரி சுவாமி, மானா இன்னொரு அர்த்தம் என்ன, மகாலட்சுமி. மாதவன்னா லக்ஷ்மிக்கு சுவாமி. ஆனா துவைத சம்பிரதாயத்துல மாக்கு நோங்கிற அர்த்தத்துல எடுத்திருக்கா. எப்படி சுவாமி மாக்கு நோங்கிற அர்த்தத்தை பெருமாளுக்கு எப்படி சொல்வேன்? மாதவன்னா எவன் ஒருவனுக்கு ஒரு சுவாமி இல்லையோ அவனுக்கு மாதவன் பேரும். லக்ஷ்மிக்கு சுவாமி மாதவன் பெருமாள். எவன் ஒருவனுக்கு மேம்பட்ட சுவாமி இல்லையோ அவனுக்கும் மாதவன் பேரு. புரியுறதா? இப்போ மாங்கிற அர்த்தத்துல எவ்வளவு ஒரு வித்தியாசம் வருது பாருங்க. மாங்கிற மகாலட்சுமிக்கு சுவாமி, தவன் மாதவன். மானா இல்ல, எவனுக்கு சுவாமி தவன் இல்லையோ அவனுக்கு மாதவன். சமஸ்கிருதத்துல எப்படி விளையாடுறா யோசிச்சு பார்த்தீங்களா? அதனாலதான் தமிழ்லயும் அந்த மாதிரி ஸ்லேடைகள்லாம் ரொம்ப உண்டு. இது சான்ஸ்கிரிட் சொல்றதுனால சொல்றேன். ஏன்னா இப்படி தமிழ் நீங்க குறைச்சி சொல்றேன்னு பல பேர் இங்க கூடி கிடி எடுத்துவிட்டா என்ன பண்றது. அதனால மாதவன் மாயா தவோ மாதவஹ ந வித்யதே தவஹ யஸ்யேதி வா. பட்டர் எடுக்கிறார், மாயாஹா ஸ்ரீயஹா தவஹா சுவாமி ஸ்ரீயப்பதிஹி. மா எனப்படும் திருமகளுக்கு கேள்வன். மாதவாய நமஹா. நம்ம பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ லாயர் கிட்ட டைவர்ஸ் போற அளவுக்கு இருக்குன்னா இந்த நாமாவை சொல்லிட்டு இருந்தா போகாமல் இருப்பார்கள். மாதவாய நமஹா, மாதவாய நமஹா. என்னெல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு நிறைய கல்யாணத்துக்கு உபன்யாசத்துக்கு கூப்பிடுறான். நிறைய கல்யாணம் உபநயனம் இன்னும் 12வது நாள் 13வது நாளுக்கு மட்டும்தான் போல. பாக்கி எல்லாத்துக்கும் அப்த பூர்த்தியிலேருந்து அப்த பூர்த்தி, அப்புறம் வந்து சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், பீமரத சாந்தி, அப்புறம் வேற என்ன உபநயனம், கல்யாணம், எல்லாரும் கலந்த கல்யாணம் வேற. இப்போ ஒரு கல்யாணம் நான் போறது கூட எல்லாம் சஜாத்தியமே கிடையாது, எல்லாம் விஜாத்தியம் தான். அதனால வந்து எல்லாம் கலந்த கல்யாணம், எல்லா இடத்துலையும் போய் உபன்யாசம் பண்றேன். இன்னும் அது இங்க வைகுண்ட சமாராதனை கூட்டாலும் போய் சொன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல ஆத்மா தானே போயிட்டு இருக்கு. அதனாலதான் ரியாலிட்டி ஆஃப் த லைஃப். அதனால போய் சொல்லலாம். இப்போ என்னன்னா அவ வந்து ஒரு பெரிய பை கொடுத்துருவா, நீங்க அதை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவா. நான் என்ன சொல்லுவேன், சுவாமி அவளை விட சின்னவன் தான், என்ன ஆச்சு நீங்க ஏதாவது பண்ணியே பண்ணணும், அடம்படி பரட்ட விட மாட்டா, கார் அனுப்ப மாட்டா. அப்புறம் நான் என்ன சொல்லிவிடுவேன், சரி ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணணும்னா இந்த பையில ஒரு இங்கில உங்க 2 பேர் எழுதியிருக்காளே, அது தோச்சு போற வரைக்குமாவது நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும் இல்லையா? அந்த இங்கு போற அளவுக்குமாவது அவ ஒன்னா இருந்தா தேவையில்லைங்கிறது. அதனால அந்த மாதவாய நமஹா சொல்லுங்க. சுவாமி இப்ப அதுக்கு என்ன வழி சொல்லிட்டு சிம்பிளா சொல்லட்டுமா, இனிமே இந்த கல்யாணங்கள்ல பேரெல்லாம் போடாதீங்க, அதுவே ஒரு பெரிய பாக்கியம். இப்ப நீங்க வந்து இப்ப இந்த பைய எடுத்துன்னு போய் உபன்யாசத்துக்கு வரேன்னு வச்சுக்கோ, ஓ நீங்க அனிருத் கல்யாணத்துக்கு போயிருந்தேடான்னு கேட்பா.
விட்டுட்டா தெரியுமா, அதனால நம்மள வச்சு சொல்லுவா. நம்ம ஏதோ போயிட்டு அவா விட்டா மாதிரி. ஏன் சுவாமி எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால மாதவாய நமஹா, மாதவாய நமஹா. அடுத்தது இப்போ ஸ்ரீதேவியை ரட்சித்தவன் யாரு? மாதவன். பூமி தேவியை ரட்சித்தவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதவன் தானே, அதுக்கு எதுக்கு நான் சஹஸ்ரநாமம் சொல்ல போறேன்? பூகர்பன். பூகர்பன். பூகர்பன் பூமியை ரட்சித்தவன், மகாலட்சுமியை ரட்சித்தவன் மாதவன். இப்போ ஸ்ரீதேவி பூதேவி இரண்டு பேரையும் ரட்சித்தவன் மதுசூதனன். அடுத்த நாமம் எவ்வளவு சிம்பிளா பட்டர் எடுத்துன்னு போறாரு பாருங்க. பட்டர்னா அதுதான் பட்டர் மாதிரி சாஃப்டா இருக்கு பாருங்க இல்லையா. அவருக்கு அதனால்தான் ஸ்ரீரங்கத்து சன்னதியில போன உடனே அப்படின்னு முகந்து பாப்பறான் பட்டர். உடனே அங்க இருக்க பட்டாச்சாரியர்கள் எல்லாம் பாப்பாரு. இவர் ரொம்ப படிச்சவர், இங்கன்னா முகந்தெல்லாம் பாக்குறாரு. பல பேர் தயிரை கொடுத்து ஆத்த முதல்ல முகந்து பார்ப்பான். தயிர் நன்னா இருக்கா, புளிக்கிறதா, வாசனை அடிக்கிறதா ஃபர்ஸ்ட் முகந்து பார்ப்பா. அப்ப எங்க ஆத்தெல்லாம் சொல்லுவேன், என்ன நன்னா தான் இருக்கும் சாப்பிடு, அதுல என்ன முகந்து பாக்குறேன். பட்டரும் அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துக்கு போறோன்னு அப்படின்னு முகந்து பாக்குறான். அங்க இருக்க பட்டர்கள்லாம் கேட்பறான், எதுக்கு முகந்து பாக்குறீர்? பெருமாளுடைய திருமேனியிலிருந்து வெண்ணெய் நாற்றம் வீசுகிறே. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தான் படுத்துன்னு இருக்க பெருமாள் கிட்டேருந்து வெண்ணெய் வாசனை அடிக்குமா. வெண்ணெய் நாற்றம், நாற்றம்னா நாத்தான்னு நினைச்சுக்காதீங்க, நாற்றம்னா வாசனை. நல்லா கருப்பூரம் நாருமோன்னு கேட்கிற ஆண்டாள். நீங்க உடனே நாத்தமா கருப்பூரம்னு நினைக்காதீங்க, வாசனைனா நறுமணம், நாற்றம். அதனால வெண்ணெய் நாற்றம் அடிக்குமா, பட்டர் நாற்றம் அடிக்குமா. ஏன்னு ஒருத்தர் சொன்னார், அதுக்கு பதில் சொன்னார், ஏனெனில் அதை முகர்ந்து பார்ப்பதும் பட்டரிரே. பட்டர் வாசனை அடிக்கிறதான் பாக்குறவரும் பட்டர், பராசர பட்டர் தானே. அதனால பட்டருக்கு பட்டர் வாசனை தெரியறதுன்னார். அதனாலதான் அந்த பட்டர் பட்டர் வாசனையோட பட்டரா எழுதியிருக்கார். பூகர்பன் பூமியை ரட்சித்தவன் மாதவன், மகாலட்சுமியை ரட்சித்தவன். அடுத்த நாமா மதுசூதனன், பூமாதேவி ஸ்ரீதேவியை ரட்சித்தவன். யார்கிட்ட இருந்துன்னா பாண்டிய நாட்டு திவ்யதேச யாத்திரை நாங்க ஆகஸ்ட்ல போடும்போது எவ்வளவு பேர் வந்தேன்னு தெரியல. நீங்க வந்தேளா ஆஷா? பார்த்தேளா சுவாமி? எங்களுக்கு தௌர்பாகியமா போயிடுது, நீங்க எப்படி வராம. அதனால அந்த திருமையம் சேவிச்சிருக்கேள் இல்லையா, சுவாமியில 106 நிறைய வாட்டி ரிப்பீட்டே போட்டிருக்காரு அவர். அதனால சத்யகிரிநாதர், வெரி குட், டேப்லோ. அங்க நீங்க ஒரு போனேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரங்கநாதரை சேவிப்பார். அது ஒரு அழகான கதை. இட் இஸ் a story in itself. அந்த ஸ்டோரியை நம்ம ரசிக்க கத்துக்கணும். என்னன்னா மது கைட்டப்பாள்னு 2 அசுராள். என்னன்னா கொட்டாவி விடும்போது பிறந்தவா. அதாவது பிரம்மாவுக்கு கொட்டாவி எடுத்தார். பிரம்மாவுக்கு கொட்டாவிலாம் வரப்படாது. மேனுஃபேக்சரிங் பர்சனுக்கு இப்பவே இட் ஹஸ் டிப்ட் அப்படின்னு சொல்றா பாருங்க. மேனுஃபேக்சர் டிப் எல்லாம் ஆகக்கூடாது. மேனுஃபேக்சரிங் செக்டார் மேக் இன் இந்தியா மாதிரி இனிஷியேட்டிவ் மாதிரி ஃபிளரிஷ் ஆகணும். பிரம்மா என்ன பண்ணிவிட்டார், ரொம்ப கிரியேட் பண்ணி கொட்டாவி விட்டார். அவர் கொட்டாவி விட்டா, நம்ம கொட்டாவி விட்டா ஒண்ணும் நடக்காது. அவர் கொட்டாவி விட்டா 2 அசுராள் பிறந்துட்டா, மது அண்ட் கைட்டப்பாள். பாருங்க, அவர் கொட்டாவி விட்டதுக்கு என்ன ஒரு பலன். அவர் he cannot afford to even yawn. நம்மள மாதிரி இல்லை, இவ்வளவு நாளும் விடுவா. என்ன பார்த்துட்டே உலகம் உண்ட வெறுவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிறுத்துன்னு சொல்றாளா என்னன்னே தெரியாது. நான் அப்படிலாம் இல்லை. நான் உப்புலேப்பன் கோவில் தான் எனக்கு குலதெய்வம். ஏன்னா அது உப்பு ரொம்ப கிடையாது சாப்பாடு இல்லை. என்ன சொன்னாலும் எனக்கு இன்னைக்கு இவ்வளவு முடிக்கணும்னா முடிச்சுதான் ஆவேன். அதனால அவ எவ்வளவு கொட்டாவி விட்டாலும் சரி, நீங்க எவ்வளவு வேணாலும் விடுங்க, நான் எண்ணிண்டு வேணா வரேன் கனப்பாட்டினா. அதனால அந்த மது கைட்டவாள்னு 2 பேர் பிறந்தா. அவ என்ன பண்ணிவிட்டா, நேர பூமியை அட்டாக் பண்ண வந்தா. பூமி தான் அந்த காலத்தை ஈஸி டார்கெட் இல்லையா. மார்ஸ் ஏதாவது இப்போ குண்டெல்லாம் வைக்கிறாளே, 3 people have attacked Mars அப்படின்னு சொல்றாளா. மார்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி என்ன பிரயோஜனம்? பூமியை தான் அட்டாக் பண்ண முடியும். பூமி தேவி அங்க என்ன பண்ணுவோம், பயந்துண்டு இன்னைக்கும் திருமையம் போகாதவா இதை கேட்டுக்கோங்க. யூ ரிமெம்பர் ராகுல்? பாருங்க, ராகுல் கிட்டத்தட்ட ஒரு நாள் பாருங்க சீவக சிந்தாமணி உபன்யாசம் பண்ண போறான். சிலப்பதிகாரம் அவன் வாயிலேன்னு வரப்போகுது. அப்படியே தமிழ் உபன்யாசம் இது வரைக்கும் நான் 64 மணி நேரம் கொடுத்துருக்கேன் எல்லா யாத்திரையும் சேர்ந்து. இந்த 65th ஹவரையும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அவன் ஒரு நாள் ஆழ்வார் தமிழ் பாட போறான். பொன்னுலகம் ஆளீரோ புவனம் உழுதாளீரோ குருவினங்காள், ஆச்சரியப்பட்டு நிக்க போறாள். அதனால அந்த இடத்துக்கு போனேன்னா பூமி தேவி பெருமாள் கிட்ட பயந்துட்டா. ஐயோ மது கைட்டப்பாள் வராளேன்னு. அப்ப பெருமாள் என்ன பண்ணுவார், ஒரு கையால கவலைப்படாத அப்படின்னு பூமி அடங்கின பூமி தேவியை காத்துட்டு இருப்பார். ஐயோ பூமியே ரொம்ப பேஷண்ட். பூமி இஸ் a very patient lady. இல்லாட்டா நம்மள தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், எத்தனை அட்டூழியம் நம்ம பண்றோம் இல்லையா. நீ காத்தால ஒருத்தர் நம்ம ஒரு இடத்துல பஸ் பார்க் பண்ணிருந்தோம், ஒரு சின்ன குழந்தை அது சாப்பிட்டு முடிச்சுட்டா அப்படி எதுவும் சக்கராயுதத்தை ஏவரா மாதிரி தட்டை ஏவருது. இதெல்லாம் பூமி தேவி வச்சிருந்தா என்ன பண்ணுவோம், இன்னும் கோவக்காரியா இருந்தா சுருட்டி அடிச்சிருக்க மாட்டா, எல்லாத்தையும் தாங்குறா.
ஸ்வச்சு பாரத்னு பாவம் மோதி அடிச்சுக்கிறார் அங்க போட்டு. ஸ்வச்சு பாரத்ல ஒன்னும் ஆறாப்புலயே தெரியல. அதனால பாவம் எல்லாம் இங்க உட்காந்து விசிறி அடிக்கிறது. பூமி தேவி தாங்கிற ரொம்ப பேஷண்ட் லேடி. அதனாலதான் ராமருக்கு பேஷன்ஸ் எவ்வளவுன்னா க்ஷமயா பிருத்திவி சமஹா, பூமி அளவுக்கு பேஷன்ஸா. இல்லாட்டா அந்த கைகை மாதிரி லேடி எல்லாம் சமாளிச்சிருக்க முடியுமா? கிருஷ்ணரா இருந்தாருன்னா அவளை எழுந்த சக்கரத்தன்னு விட்டுட்டு போயிருப்பார். ராமரா இருக்கிறதுனால இதோ நீ தானே நான் காட்டுக்கு போக சொல்றேன், ஓகே ஐ வில் கோன்னு சொல்லிட்டு போயிட்டா. கிருஷ்ணரான கேஸ் போட்டிருப்பாரு. அதனால ராமாயண காலத்துல கிருஷ்ணர் இல்லையேன்னு சந்தோஷப்படணும். தசரதன் மேல you would have filed a legal suit இல்லையா? என்னைக்கா நீ உட்காந்து ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய இதுல வேற பொண்டாட்டி கேட்டு போய் பேச்ச கேட்டார். அவர் நம்பர் 2 தானே உனக்கு, எங்க நம்பர் 1 பிள்ளை தானே. நான் கிருஷ்ணர் பேசியிருப்பாரு. ரொம்ப பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னா கிருஷ்ணர். ராமர் அப்படி இல்லை. நம்ம அது ரொம்ப சில குழந்தைகள்லாம் பாவம் வெகுளி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ராமர் பாவம் போயிட்டார். க்ஷமயா பிருத்திவி சமஹா, பூமி மாதிரி பேஷன்ஸ். அந்த பூமி தேவிய படுத்தி விட்டா மது கைட்டப்பன்னு பூமி தேவிய பெருமாள் அடக்கிறாரா? மார்பில் இருக்க மகாலட்சுமிக்கு பயம் வந்துட்டான். ஐயோ பூமியே இந்த கதினா நான் என்ன கதின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷீ இஸ் வெரி டெண்டர் இல்லையா? மகாலட்சுமி இருக்கிறது எதுல? மார்பில. ஆனா பூத்து இருக்கிறது தாமரையில தானே. பத்மா பங்கஜா அப்படின்லாம் பேர் இல்லையா? அதனால பங்கஜம் மாமி பத்மா மாமி எல்லாம் அந்த மாமி தான். அதனால ரொம்ப டெண்டரா இருக்கிறதுனால மகாலட்சுமி பயந்துட்டா. அப்ப பெருமாள் இன்னொரு கையால மகாலட்சுமி நீ பயப்படாதேன்னு ஒரு கை வச்சுருப்பார். ஒரு கையால பூமி தேவி பயப்படாதேன்னு வச்சுருப்பார், மகாலட்சுமி பயப்படாதேன்னு இப்படி வச்சுருப்பார். எங்க 2 தாயாரியா நீ அட்டாக் பண்றேன்னு ஆதிசேஷன் ஆன்னு வாயை திறந்து விஷஜ்வால வீசின்னு இருப்பார். இதை பார்த்தோன்னு சித்திரகுப்தன் யமன் பக்கத்துல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருப்பார். இதை இன்னைக்கும் நீங்க போனேன்னா திருமையத்துல சேவிக்கலாம். அதனால மது கைட்டப்பன் கிட்டே இருந்து பெருமாள் ரட்சித்தார் இல்லையா? அதனால அவனுக்கு மதுசூதனஹான்னு பேரு. மதுசூதனன். இது எங்க சுவாமி வருதுன்னா இங்க தேசிகன் எடுப்பார். யாரும் சொல்லாத விஷயத்தை கூட இங்க தேசிகன் சொல்லிடுவார். மானாதீத பிரதித விபவா மங்களம் மங்களானாம் வக்ஷப் பீட்டி மது விஜயினஹா, மதுவ ஜெயிச்சவனே. அதனால மதுவ ஜெயிச்சவன் மது விஜயன். அதுதான் இங்க மதுசூதனன் எடுக்கிறான். அதனால மதுசூதனனும் நம் இல்லங்கள் தோறும் மதுவை ஜெயிச்சிருக்கணும். புரியுறதா? நம்ம ஆத்துல மதுசூதனன் மதுவை ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? இது மதுவே கதின்னா மது இவனை ஜெயிச்சுடுத்து, மதுவை இவன் ஜெயிக்கணும். அதனால மதுசூதனன்னு பேர். நம்மாத்து பிள்ளையும் அக்னிஹோத்திரத்தை ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? 2 சுவாமி அக்னிஹோத்திரம் மண்ணுன்னு சொல்லல, பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. கையால பண்ணலாம், வாயால பண்ணக்கூடாது அக்னிஹோத்திரம். அதனால மதுசூதனனை ஜெயிச்சிருக்கணும். அதனால இந்த நாமத்தை சொன்னா நம்ம பிள்ளைக்கு தீய பழக்கங்கள் ஏதாவது இருந்துதானோ போகும். இது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்தையும் இதே ஒரு நாமாவே நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன். அதனால மதுசூதனாய நமஹா. ஏன் சுவாமி அந்த நாமாக்கும் தீய பழக்கத்துக்கு எப்படி? தீயவனான மதுவை ஜெயிச்சவன் நம்ம பிள்ளை தீய பழக்கத்தையும் ஜெயிக்க வைப்பான். மதுசூதனாய நமஹா, மதுசூதனாய நமஹா. எப்படி சுவாமி அவர் எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்பார்? வாட் கேப்பபிலிட்டி டஸ் ஹி ஹேவ்? என்னமோ நம்ம பிள்ளையுடைய அவர் முதல்ல ஜெயிச்சாரா? வாட் என்ன இருக்கு? ஏன்னா அவர் அடுத்த நாமா கூறியவர் ஈஸ்வரஹா. மதுசூதனன் எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்போம், மதுவை ஜெயிக்க வைப்பேன்னா வாட் கேப்பபிலிட்டி? பிகாஸ் ஹி இஸ் த ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு அர்த்தம் சொல்றார். அபாரேபி பரபோக பூமௌ அப்ரதிஹத ஸ்வேச்சஹ ஈஸ்வரஹ. அளவில்லாத நித்திய விபூதியிலும் தடையில்லாத சங்கல்பம் உடையவர். அது ரொம்ப முக்கியம். சங்கல்பம் பண்ணியிருக்கேன்னா ஒண்ணு கோவில்ல திதிவராதே எல்லாரும் உட்காந்துங்க, ஐயோ அது இல்லாம விடுங்கோ, இப்ப சொல்லுங்க நான் சொல்றதை அப்படின்னு சொல்ல. அது ஒரு சங்கல்பம். திட்டு வாங்கிட்டே ஒரு சங்கல்பம் பண்றோமே, அது ஒரு சங்கல்பம். 2வது சங்கல்பம் பிளெட்ஜ். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் பல பேர் எடுத்துப்பா. இந்த வருஷத்திலேருந்து அப்படின்னு எப்போ சொல்றாலும் சத்தியமா அதை பண்ண மாட்டான்னு அர்த்தம் இல்லையா? அதனால அந்த ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனும் சங்கல்பம் தான். நான் சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கேன், பிளெட்ஜ். வவ், அதுக்கெல்லாம் சங்கல்பம்னு பேர். பெருமாளுடைய ஃப்ரீ டிசையருக்கும் சங்கல்பம்னு பேர். தேவச சந்திரார்க்க நக்ஷத்ரஹ கம்திஷஹ பூர்மஹோததிஹி வாசுதேவஸ்ய வீரியேண வித்ருதானி மகாத்மனஹ. அங்க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  சந்திரனோ சூரியனோ நட்சத்திரங்களும் நிக்கிறது. எப்படி நிக்கிறதுனா பெருமாள் ரிமோட் கண்ட்ரோல்ல நிக்கிறதாம். நம்ம ரூம்ல போன உடனே நம்ம உட்காந்து சிரின்னு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருந்தோம் பாருங்க டிவிக்கு.
சுவாமி அதெல்லாம் சிரிச்சு பாக்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இருந்ததா? கேபிளுக்கு வந்து சிரின்னு பேரு விஜயவாடால, அதனால சிரின்னு ஒரு ரிமோட் கொடுத்துருந்தோம். அதுல உட்காந்து நம்ம இப்படி 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 போட்டு பார்த்தோம். எந்த நான் இப்படி தட்டினோன்னா ஒர்க் பண்ணிது, அப்படி தட்டினோன்னு. பெருமாளுக்கு அப்படி இல்லை, அவர் நினைச்சாருனாலே ஒர்க் பண்ணும். ரிமோட் கண்ட்ரோல் இஸ் ஹிஸ் தாட். அதனால எவன் ஒருவன் ரிமோட் கண்ட்ரோலை மனசுல சங்கல்பத்துல வச்சுருக்கானோ ஈஸ்வரன்னு பேரு. அதனால ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும்னு நினைச்சா இந்த பெருமாளை நினைச்சா சாதிச்சுடலாம். ஆனா அது எல்லாரும் ஒத்துக்கிற நல்ல காரியமா இருக்கணும். உபன்யாசம் சீக்கிரம் முடியுமே இந்த நாமாவை சொன்னா முடியாது, ஏன்னா இன்னும் நான் 4-5 நாமா சொல்லணும். அதனால நல்ல காரியம்னு சொல்லிவிட்டேனே. அதனால ஈஸ்வராய நமஹா, ஈஸ்வராய நமஹா, ஈஸ்வராய நமஹா. இனிமேலேன்னு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது அந்தந்த நாமா வரும்போது டக்கு 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 டக்குன்னு இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ஃபிளாஷ் ஆனாதான் ஒரு ரிலேட்டிவ் இருக்க முடியும் இல்லையா? நேற்று காத்தால எனக்கு மைக்கை கொடுத்து சஹஸ்ரநாமம் சொல்லிவிட்டா, அப்பதான் மாத்திரை சாப்பிட்டு தூக்கம் வராப்புல இருக்கு, எனக்கு பாதி தூங்கிட்டே சொன்னேன். அதனால நான் சொல்றாப்புல சொல்லக்கூடாது, நீங்களாம் சொல்றாப்புல தியானத்தோட சொல்லணும். அதனால ஈஸ்வரன் சொன்னா பெருமாள் வந்து அந்த கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்க. அடுத்தது விக்ரமி, ஈஸ்வரஹா விக்ரமி, தன்வீன் வருது அந்த விக்ரமி. சுவாமி விக்ரமன் கேள்விப்பட்டிருக்கோம், வாட் இஸ் திஸ் விக்ரமி அப்படின்னா, பெருமாளுக்கு விக்ரமின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த விக்ரமிக்கு அர்த்தம் சொல்றார், இச்சா பிரதி ஹந்த்ரு பிரசக்தி பரிபந்தி ஸ்வபாவஞ்ச ஆக விக்ரமி யதி. நினைத்து தடைப்படும் வாய்ப்பே இல்லாம நினைத்ததை முடிப்பவர். பாட்டெல்லாம் உண்டு, நினைத்ததை முடிப்பவன் நான். நான் அந்த நான் பெருமாள் தான் பாடணும், வேற யாரும் பாட முடியாது. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் விக்ரமின்னு பேர். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், பெருமாள் தான் பாடணும். பாண்டவாளை காப்பாத்தணும்னு நினைச்சுட்டார். தேசிகன் எடுத்தார், பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார். அந்த 5 பேரை எப்படியெல்லாம் காப்பாத்தினார் பெருமாள். அந்த என்ன 5 பேர் ஏதாவது சம்திங் கொடுத்து வச்சிருக்காளா? என்ன பண்ணாவா? ஒண்ணுமே பண்ணாதுக்கு, அன்பு காட்டினதுக்கு பகவான் எப்படியெல்லாம் ரட்சித்தார், என்னெல்லாம் பண்ணார். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், நீங்க பல இது கேள்விப்பட்டிருப்பேன். ராத்திரி 9 மகாபாரதத்தை அப்படி ரசிக்கிறேன். அதனால நீங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு டிலிட்டோ பிஹெச்டியோ கொடுத்துடலாம் மகாபாரதத்துல. இப்ப எல்லாருக்கும் யாரு கிருஷ்ணர், எப்படி இருக்கா திரௌபதி, என்ன ட்ரெஸ் போட்டுண்டா, அது என்ன டிசைனர், சவ்யசாச்சியா இல்லாட்டா ரோஹித் பாலாங்கிறதுல எல்லாம் தெரியுது. அதனால நீங்க அவ்வளவு வைதுஷ்ய பூர்த்தியோட இருக்கிறதுனால உங்கள் பூர்த்தியையும் முன்னிட்டு நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். யக்ஷன்னு யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு கட்டம் வரும் மகாபாரதத்துல. வனபர்வாவை பத்தி கிராட்டார்ஜுனியத்துல எழுதுறார். ஸ்ரீய குருணாமதிபஸ்ய பாலினீம் பிரஜாசு காமாம் யமயும் தவேதிதும். பாரதிங்கிற ஒரு கவி எழுதுறார். என்னவா, வனப்பர்வா 12 years காட்டுல இருக்கணும். ராமருக்கு 14, இவளுக்கு 12. ஆனா அங்க ஒரு பத்னி, இங்கேயும் ஒரு பத்னி, அங்க ஒரு ஆத்துக்காரன், இங்க 5 பேர். அதனாலதான் அந்த காலத்துல ஒரு காளிதாசனுக்கும் வியாசர், அதாவது வியாசர் ஒரு பெரிய கவி, அப்புறம் பிற்காலத்துல வந்தவர் தான் காளிதாசர், ஒரு பெரிய போட்டி வச்சாங்க. காளிதாசனுக்குள்ளுக்குள்ள என்ன இந்த வியாசரை பெரிய கவின்னு சொல்றா. அப்போ சரஸ்வதி கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ சரஸ்வதி சொன்னாலாம், டே நீ ஒரு ஸ்லோகம் எழுதிக்காமி, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், நீயும் வியாசரம் ஒண்ணுன்னு காளிதாசன் கிட்ட சொன்னாலாம். திரௌபதி பஞ்சபாண்டவாளுக்கு என்ன உறவு ஆகணும்னு கேட்டாலும், என்ன உறவு ஆகணும்? மன்னி ஆகணும் இல்லையா? யுதிஷ்டரனை தவிர பாக்கி 4 பேருக்கும் மன்னி. யுதிஷ்டர பீமனை தவிர பாக்கி 3 பேருக்கும் 2வது மன்னி. இப்ப நீங்க பிரிச்சுட்டே வாங்க, முதல் 3 பேரை தவிர பாக்கி 2 பேருக்கு 3வது மன்னி. இப்போ முதல்ல அவளை மன்னின்னு வச்சுட்டேன்னா, 2வது மன்னின்னு வச்சுட்டேன்னா அவளே தான் அவளுக்கு ஓரகத்தி இல்லையா? புரியுறதா? உங்களை அபூர்வ ராகங்கள் மாதிரி போட்டு குழப்ப போறேன். அடுத்தது இப்படி இப்படி உறவா வச்சுருவாங்க. அதனால இப்ப இவாளுக்கு குழந்தை எல்லாம் பிறந்துட்டுன்னு வச்சுங்க. இப்ப குழந்தை வந்து அந்த இப்ப பீமனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அது திரௌபதிய அம்மான்னு கூப்பிடுமா இல்லடா பெரியம்மான்னு கூப்பிடுமா? புரியுறதா? இதெல்லாம் இதை கேட்டவுடனே காளிதாசர் சொன்னாரா, நான் கவியே ஆகல, வியாசர் தான் பெரிய கவின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால சக்காரம் போடாம முடிச்சாராம். சக்காரம்னா என்ன தெரியுமா சான்ஸ்கிரிட்ல? சேனா என்ன? அண்ட். சேனா அண்ட். யுதிஷ்டிர உவாச்ச
கிமேகம் தெய்வ எல்லாம் வருது இல்லையா, சேனாலே and போடாம முடிச்சுன்னு போனார். ஏன்னா and எப்போ போடுவேன், லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ல பெனல்டிமேட் ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததா போடுவேன். வாட் டிட் யூ ஈட் டுடே அப்படின்னா சாம்பார் சாதம், கம்மா ரசம் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ் போடுவேன். இப்போ இது மாட்டு போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோ. அதனாலதான் சகாரம் போடாம காளிதாசன் முடிச்சுட்டானா. ஏன்னா இவ எவ்வளவு உறவாகணும்னு தெரியவே இல்லை, போட்டுட்டே வந்துட்டே இருக்கு உறவு. அதனால சக்காரம் போடாம முடிச்சுட்டானா காளிதாசன். அதனால எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த திரௌபதி இருக்கா பஞ்சபாண்டவாளோட மகாபாரதம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. யார் கூப்பிட போறாளோ, நான் கூப்பிடுறவாளாம் பார்த்தேன்னா ராமாயணம் சொல்லுங்கோ, பாகவதம் சொல்லுங்கோ, ராமானுஜ சரித்திரம் சொல்லுங்கோ, தேசிய ஐயோ நான் மகாபாரதம் சொல்ல சண்டை வந்துடும் ஐயோ இப்படின்னு சொல்லியானா எனக்கும் உனக்குமே சண்டை வந்துவிடும். மகாபாரதம் சொன்னாதானே சண்டை வரும், சொல்லாமே இவ்வளவு சண்டை வருது. அதனால மகாபாரதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், பியூட்டிஃபுல்லா இருக்கும். 1600 கேரக்டர்ஸ் சொல்றவருக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அப்புறம் தான் கேட்கிறவாளுக்கு. அதனால அது ஒரு கதை வரும். என்னன்னா இந்த துரியோதனன் என்ன பண்ணிடுறான், பஞ்சபாண்டவாளை படுத்தணுங்கிறதுக்காக அவனுக்கு அதுதான் ஒரே ஒரு குறிக்கோள் லைஃப்ல, இவ வைத்தறிச்சல கொட்டிக்கணும். அவனுடைய சோல் அப்ஜெக்டிவ், இந்த கம்பெனிக்கெல்லாம் மிஷன் கோல் அப்ஜெக்டிவ்னு போடுவா. துரியோதனனுக்கு விஷனும் டு டார்ச்சர் பாண்டவாஸ் அஸ் மச் அஸ் பாசிபிள். அதனால கிருத்தியைன்னு ஒரு அசுரையை உருவாக்கினான். ஒரு பெரிய யாகம் பண்ணி, நம்ம ஏதோ ஒரு ஆனந்தா கிட்ட போய் ஒரு யாகம் பண்ணி ஒரு கிருத்தியை உருவாக்கி, அந்த கிருத்தியை ப்ரோக்ராம் பண்ணி அமைச்சிருக்கான். நீ போய் பாண்டவாளை அழிக்கணும். அதுங்களுக்கு போட்டோ கொடுத்து வச்சிருக்கான். நீங்க இந்த கிரைம் ஸ்டோரி எல்லாம் பார்த்தாலே இவனை நீ எப்படியாவது தேடி இது தூக்கிடு அப்படின்னு சொல்லுவான். இது ஒரு வார்த்தை அடிக்கடி, தூக்கிடுனா கொன்னுடுன்னு அர்த்தம். தூக்கிடு அப்படின்னு சொல்றான். இந்த 5 பேரை தூக்கிடு. பீமன் எல்லாம் தூக்க முடியுமா சாதாரணமா? அதனால தூக்கிடு போட்டோ 5 பேருக்கு கொடுத்து வச்சிருக்கான். இந்த கிருத்தியை போயிடுத்து அட்டாக் பண்ண. பெருமாளுக்கு தெரிஞ்சுடுத்து கிருஷ்ணருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ண, கரெக்டா அந்த சமயத்துல பஞ்சபாண்டவாளுக்கு தாகத்தை கொடுத்து விட்டார். தர்ஸ்ட் எல்லா பேருக்கும் 5 பேருக்கும் ஒரே சமயத்துல வருது. ஐயோ பிஸ்லரி பாட்டில் நன்னா இருந்தா இருக்குமே, ஆனா கொடுத்தாதான் தூக்க முடியலையே அப்படின்னு அவள நினைக்கிறா. இது பாருங்க, கொடுத்தாலும் கஷ்டம், கொடுக்கலனாலும் கஷ்டம் இருக்கா. இப்ப தண்ணி, இப்ப மெட்ராஸ்ல கூட தண்ணி எல்லா பக்கமும் இருந்தாலும் வெள்ளம் வரும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ டிராப் டு ட்ரிங்க். அதுதான் கதை. அதனால தூக்கி கொடுத்தாலும் தூக்க முடியல, கொடுக்கலனாலும் ஏன் கொடுக்கலன்னு கேட்பா. இது பாருங்க 1 லிட்டர். அப்புறம் நாங்க பாக்கி இன்னொரு 1 லிட்டர் என் மடியில தான் வச்சுக்கணும். 1 லிட்டர் சரி, அது அடுத்த வாட்டி கொடுத்துட்டா போச்சு. சரி, அதனால இந்த தீர்த்தத்தை இப்படி சுமந்துட்டு போக முடியல. அதனால அவாக்கிட்ட பாட்டிலும் இல்லை. அந்த காலத்துல பிளாஸ்டிக் எல்லாம் இல்லாதனால என்ன பண்ணிவிட்டார், சகதேவனை போய் பார்த்துன்னு வர சொன்னார். இங்க தீர்த்தம் இருக்காடான்னு. அந்த காலத்துல எப்படி தீர்த்தம் இருக்கான்னு கண்டுபிடிப்பா தெரியுமோ? எப்படி கண்டுபிடிப்பா? பேர்ட்ஸ். அது வேடந்தாங்கல் எங்க இருக்கோ, பண்டிப்பூர் எங்க இருக்கோ அங்கதான் தீர்த்தம் இருக்கும். ஏன்னா எலிஃபென்ட்ஸ்க்கு அடிக்கடி தாகம் எடுக்கும். அதுக்குலாம் சுகர் பேஷண்ட் அது. அதனால அடிக்கடி அதுக்கு தாகம் எடுக்கும். அதனால அது எங்க போறதோ, பட்சிகள் எங்க போறதோ அதை பார்த்துன்னு போவான். அதனாலதான் யானை இருக்குன்னு நினைச்சு யானை மேல அம்ப விடுறான் தசரதன். அப்பதான் ஸ்ரவணகுமாரன் மேல பட்டு விட்டுது. கஜாஹா ஜலம் பிபந்தி அப்படின்னு நினைச்சு விடுறான். அதனால இந்த சகதேவன் அப்படி பார்த்து பட்சிகள்லாம் போகக்கூடிய இடத்துல இப்படி போறான். தடாகத்தை தண்ணி எடுக்கிறான். அப்போ கரெக்டா ஸ்டாப் பட்டன் வருது, டோன்ட் அப்படின்னு. தண்ணி பருகப்படாதா அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் திஸ்? இஸ் a public tank, பிரைவேட் டேங்க் கிடையாதுன்னு சொல்லும்போது ஒரு குரல் கேட்கறது, ஆன்சர் மை கொஸ்டின் தென் ஒன்லி யூ கேன் டேக். இதுக்கெல்லாம் இந்த சில வெப்சைட்ல எல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு தான் அது உள்ள விடும். நுழைவாயில் பாஸ்வேர்ட் கொடுக்கும். அது மாதிரி சொல்லிட்டா திஸ் இஸ் பப்ளிக் டேங்க், இது திஸ் கம்ஸ் அண்டர் த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ஐ கேன் ட்ரிங்க் வாட்டர்னு சொல்லிட்டு சகதேவன் குடிச்சுடுறான். மயங்கி விழுந்துடுறான். போயிட்டானா? அடுத்தது நக்குலன் வரான், அதே கதை, மயங்கி விழுந்துடுறான். அடுத்தது பீமன் வரான், மயங்கி விழுந்துடுறான். அடுத்தது அர்ஜுனன் வரா, மயங்கி விழுந்துடுறான். 4 பேர் விழுந்துடுறாளா. அங்க திரௌபதி பாவம் காத்துன்னு இருக்கா. அவ பக்கத்துல யுதிஷ்டிரன். காட்டுல தனியா விட்டுட்டு வர முடியாது. திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இளைத்தேனே, திக்கு தெரியாத காட்டில். அதனால அங்க பெண்ணை விட்டுட்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ணிடுறான், இந்த கிருத்தியை கிட்ட போட்டோ கொடுத்து அமைச்சிருக்கான் நான் துரியோதனன். கிருஷ்ணர் கரெக்டா என்ன பண்றார், அந்த கிருத்தியை பீமன் விழற சமயத்துல அந்த கிருத்தியையே வரா மாதிரி பண்றார். கிருத்தியை பாக்குறது.
நமக்கு கொடுத்த 5 போட்டோல 5ஆவதவன் விழுந்திருக்கான். ஓஹோ, நம்ம கொல்றதுக்கு முன்னாடி அவனே போயிட்டான். நகுலன் போயிட்டான், அர்ஜுனன் போயிட்டான், பீமன் இவனும் போயிட்டான். அப்படின்னா 5ஆவதவனும் போயிடுவான்னு நினைச்சு அது திரும்பி ரிட்டர்ன்ல போயிடுச்சு. பெருமாள் பஞ்ச பாண்டவாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவரே யக்ஷனா வந்திருக்க. புரியுறதா? யக்ஷ பிரஷ்னம் பொதுவா உத்தரம் தான் ரொம்ப ஃபேமஸ். யாரு கேள்வி கேட்கிறாளோ அவளை வச்சு சொல்ல மாட்டா, சொல்ற பதில் தான் ஃபேமஸ் ஆகும். அர்ஜுனன் கேள்வி கேட்டான், கிருஷ்ணர் பதில் சொன்னார். பகவத்கீதை தான் ஃபேமஸ். அர்ஜுனன் கேள்வின்னு யாராவது சொல்றாளோ? சொல்றது இல்லை. கிருஷ்ணருடைய பதில் கீதை தான் ஃபேமஸ். யுதிஷ்டன் கேள்வி கேட்டான், பீஷ்மர் பதில் சொன்னார். சஹஸ்ரநாமம் தான் ஃபேமஸ். யக்ஷன் கேள்வி கேட்டது, யுதிஷ்டன் பதில் சொன்னார். யுதிஷ்டர உத்தரம் தானே அதுக்கு இருந்திருக்கணும். ஆனா என்ன இருக்கு? யக்ஷ பிரஷ்னம். ஏன்னா கேள்வியே எக்ஸலண்டா இருக்கும். சில பேர் கேள்வி கேட்கறதுலே தெரியும் இவ ரொம்ப படிச்சிருக்காரு. சில பேர் கேள்வி கேட்டாலே தெரியும் இதுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஒரு 4 நாள் நான் சேர்ந்தா அப்புறம் ராமாயண உபன்யாசம் 4 இல்ல 7 9 இல்ல 7 நாள் பண்ண ஒரு இடத்துல 7 நாள் பண்ணேன். 7 நாள் பண்ணி முடிச்சு அதுக்கு கோர் டாபிக்கே என்னன்னா, பரதன் எப்படி ராமருக்கு பக்தி செலுத்தினார், லக்ஷ்மணர் எப்படி செலுத்தினார், சபரி எப்படி செலுத்தினார், ஹனுமார் எப்படி செலுத்தினார், விபீஷணன் எப்படி செலுத்தினார்னு 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 7 into 2.5 hours பாருங்க. கிட்டத்தட்ட 15-16 மணி நேரம் என் குரல்ல லோலோன்னு கத்திருக்கேன். 7ஆவது நாள் ஒருத்தர் வர, எனக்கு ஒரு கேள்வி சுவாமி அவர்களே. கேள்வி, பக்தி என்றால் என்ன? அட போயா, 7 நாள் மெனக்கட்டி சொல்லியிருக்கேன். உட்காந்து திருப்பி பக்தி என்னடா, அடிய தொழுடா பாரத பட்டாம்பா. அதனால கேள்வி கேட்கறதுலயே சாமர்த்தியம்னு சில பேருக்கு தெரியும். கரெக்டா அந்த கேள்வியை கேட்பா. எது நமக்கு தெரியாதோ அதை கரெக்டா அப்படியே அந்த கேம் அடிச்சு கேட்பா. எனக்கு தெரியாதுன்னு அவளுக்கு பதில் சொல்றதுல அவளுக்கு ஒரு ருச்சி. அதாவது இன்னைக்கு தெரியாதுன்னு சொல்றதுல பார்த்தீங்களா, அவருக்கே தெரியாதுன்னு பெரிய பெருமை. இவ ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க, எனக்கு என்ன பதில் தெரியும்? பெரிய ஆச்சாரியனை போய் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவார். தெரியாதுங்கிறது தான் அடியனுக்கு தெரிஞ்ச பிரதானமான பதில். அதனால யக்ஷ பிரஷ்னம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இந்த காலத்து. அப்படின்னா பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார். எந்த ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாலும் பகவான் அதை மீறி காப்பாற்றுவதால் அவனுடைய சங்கல்ப சக்தி பூர்ணமா வியாபித்திருக்கிறபடியால் அவனுக்கு விக்ரமி அப்படின்னு பேர். விக்ரமி. அதனால நினைத்தது தடைப்படும் வாய்ப்பே இல்லாமல் நினைத்ததை முடிப்பவர். இப்ப அந்த இந்த நாமாவை சொன்னா நீங்க நினைச்சதும் முடிப்பேன். அதுதான் பெரிய விஷயம். நம்ம நினைச்சது நடக்காம போறதால டிசப்பாயிண்ட் ஆயிடுறோம். அதனால நினைச்சது நடக்கும். சுவாமி இந்த நாமாவை நீங்க கேத்தவரத்துக்கும் சேர்ந்து சொல்லியிருந்தேன்னா கேத்தவரத்தையும் போய் பார்த்துருக்கலாம் இல்லையா? போய் பார்த்துருக்கலாம். நினைச்ச அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சிருக்கணும்? கோவில போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிருக்கணும்? ரோடு நன்னா இருக்கணும்னு நினைச்சிருக்கணும். நாக்சலைட்ஸ் பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு நினைக்க வேண்டியதா இருக்கு. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுது. கோவிலுக்கும் போக வேண்டியது நினைக்க வேண்டியதா இருக்கு, ரோடும் நன்னா இருக்கணும்னு நினைக்க வேண்டியதா இருக்கு, நாயுடு காருவும் ரோட போடணும்னு நினைக்க வேண்டியதா இருக்கு, ராவ் காருவும் போடணும்னு நினைக்க ரொம்ப நினைக்கிற காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆனபடியால் அப்படி ஆயிடுறது. ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்லை. நினைச்சு விட்டார்னா காட்சி அளிப்பார். நமக்கு இன்னைக்கு காக்குலாந்திர விஷ்ணுவா காட்சி அளித்ததால் இந்த ஊருக்கு எங்க போனாலும் ராஜ்யலட்சுமி தான், இல்லாட்டா செஞ்சு லட்சுமி. எங்க போனாலும் செஞ்சு இல்லாட்டா ராஜு, இவ 2 பேர் மாட்டின்றுவா. ஏன்னா பெருமாள் இந்த ராஜ்யத்தை ஆளுபவர். இந்த ராஜ்யத்தை ஆளும் பெருமாளை ஆள்பவள் ராஜ்யலட்சுமி. காட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை கூட தான் விரும்பி மணப்பார். இந்த இப்ப சொல்லியிருக்கானே, அதனால we are going to bring uphold the SC/ST Act அப்படின்லாம் சொல்லியிருக்கான். பெருமாள் தான் அந்த காலத்தை வேடுவ ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், செஞ்சு லட்சுமி. ஓஹோ, அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரா சுவாமி? இதெல்லாம் என்ன பண்றது? அவர் ஆரம்பிச்சு வச்சதை நம்ம பாக்கி எல்லாத்தையும் விட்டுருவோம், இதுல மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அதனால எனக்கெல்லாம் உபன்யாசத்துல இப்பெல்லாம் கேள்வி கேட்டும் போக வேண்டியதா இருக்கு. ஒரு இடத்துல உபன்யாசத்துக்கு கூட்டா கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட்டு நீங்க சொல்றீங்களான்னா ஓகே சுவாமி சொல்றேன். இன்னைக்கு என்ன ஏதோ கல்யாணத்துல சொல்லணும், ஏதோ தமிழ்காரால இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லிவிடுவேன், இல்லையா ஏதோ கன்னடமோ தெலுங்கோ இருந்தால் இங்கிலீஷ்ல. சரி, அந்த மண்டபத்துக்கு போறேன், ஆரோக்கியதாஸ் ஆஞ்சலினா அப்படின்னு போட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஏதோ தப்பா வந்துட்டோமோ, ஏதோ வேற ஏதோ மண்டபத்துக்கு போகணும் போல இருக்குன்னு அவரை போய் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஹலோ சார், ஐ கம் டு த ராங் மண்டபம், ப்ளீஸ் கிவ் மீ த ரைட் மண்டபம். அவர் கேட்ட நீங்க எங்க ஹில்டனுக்கு வந்திருக்கேன். ஹில்டன் தான் சுவாமி அப்படின்னாரு. இல்லையே, ஆரோக்கியதாஸ் அவர் தான் என் சம்பந்தின்னார். ஐயோ, முன்னாடி சொல்லாம விட்டுட்டே நாங்க உட்காந்து வேத மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்.
அங்க எல்லாரும் உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்கா, நானும் உட்காந்து பத்ரங்கரணே விஷ்ணுயாம தேவா அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது கலியுகத்துல கல்யாணம் பண்ணிக்கிறவாளை விட கஷ்டப்படுறது யார் தெரியுமா? உபன்யாசக்காராதான். அதனால இது தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால அப்போ விக்ரம்னே நமஹா அப்படின்னு சொல்ல வேண்டியது. விக்ரமிணே நமஹா, விக்ரமிணே நமஹா, விக்ரமிணே நமஹா. அடுத்த 2-3 நாமாக்களை சட்டுன்னு சொல்லிடுறேன், ஏன்னா இன்னும் நமக்கு we have got a long journey. தன்வி அப்படின்னு பேரு. தன்விங்கிற நாமாவினுடைய அர்த்தமும் பின்னாடி சஹஸ்ரநாமால ஒரு நாமாக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். சுதன்வா. சுதன்வா அடுத்த வார்த்தை என்ன? கண்ட பரசுன்னு வருதா? சுதன்வா. சுனா குட், தன்வானா தன்வன்னா வில்லை ஏந்துபவன். அதனால சுதன்வா அழகிய வில்லை ஏந்துபவன். அதேதான் இந்த இடத்துல தன்வி. தன்வ இருக்காங்க, இங்க தன்வி. விக்ரம இருக்கா, விக்ரமி ஆயிடுத்து. தன்வ தன்வி ஆயிடுத்து. அழகிய வில்லை ஏந்துபவன் தன்வி, அழகிய வில் படைத்தவன் சுதன்வா. தேசிகன் தயாசதகத்தை எடுக்கிற ரெண்டுத்தையும் சேர்ந்து ஷார்ங்க தன்வானுகம்பா. ஷார்ங்கம், சாரங்கம் கிடையாது, அது ஷார்ங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெருமாளுடைய வில்லுக்கு பேர் சாரங்கம். அது தமிழ் வார்த்தை. ராகத்து பேரு ரொம்ப தீட்சித்த, ரொம்ப அழகா கொஞ்சம் யூஸ் பண்ற. சாரங்கதரம், அது சாரங்கன்னு எடுக்கல, நான் சான்ஸ்கிரிட் வேர்ட் ஷார்ங்க. அதனாலதான் அந்த இடத்துல சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதர அப்படின்னு வருது இல்லையா? ஷார்ங்க. எந்த ஊர்ல பெருமாள் ஷார்ங்கதரன்? ஷார்ங்க பாணி. ஷார்ங்க பாணியா பகவான் காட்சி அளிக்கிற. ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே. அந்த பெருமாளுடைய கர்ப்பகிரகம் எந்த மாதிரி இருக்கும்? தேர், தேர், ஹார்ஸ் எல்லாம் இருக்கும். அது எந்த க்ஷேத்திரத்துல இப்ப நம்ம வரும்போது சேவிச்சோம்? சிம்மாச்சலத்துல பிரதட்சிணமா வரும்போது அங்க ஒரு ரதம் இருந்தது. அதே ரெப்ளிகா, ஸ்மால் பைலட், அது ஷார்ங்கதன்வா. அதனால அழகிய வில் படைத்தவன். யானை இல்ல, ஒரு யானை ஒண்ணு இல்ல. சுவாமி என்ன நீங்க பார்க்கல, என்ன நீங்க பார்க்கலையே? நான் தாங்க யானை. அதனால குதிரை எல்லாம் இருந்தது. அதனாலதான் ஸ்ரீ சுக்தத்துல வருது, அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீம் உபக்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம். அஸ்வபூர்வாம் குதிரை முன்னாடி போயிட்டு இருக்கோம். ரத மத்யாம் மிடில் ஆஃப் த சேரியட். ஹஸ்தி நாத பிரபோதினீம். ஹஸ்தி யானை, நாத சவுண்டு, பிரபோதினீம் அந்த யானை சவுண்டோடு இருப்பவள். அதனால யானை சவுண்டோடு இருக்கிறதுனால லக்ஷ்மிக்கு பேர் என்ன? கஜலட்சுமி அப்படின்னு பேர். இன்னைக்கும் பல க்ஷேத்திரங்கள் திருக்கண்ணமங்கைக்கெல்லாம் போனீங்கன்னா 2 பக்கமும் கஜத்தோட சேவிக்கலாம் தாயார். அதனால பெருமாளுக்கு தன்வின்னு பேரு. தன்வினே நமஹா, தன்வினே நமஹா, தன்வினே நமஹா. தன்விக்கு அர்த்தம் சொல்ற, ஈத்ருஷ நிரதிஷய பௌருஷானுரூபம் திவ்யம் ஷார்ங்கம் தனுர் நித்யம் அஸ்யேதி. அழகிய வில்லை ஏந்துபவன் ஷார்ங்கன். இதையேதான் சங்கரர் சொல்லியிருக்கார், தனுரஸ்யாஸ்தீதி தன்வி. மத்வ சம்பிரதாயத்தை தனுரஸ்யாஸ்தீதி தன்வி 3 பேரும் ஒன்னா ஒத்துட்டா பாருங்க, கன்சென்சஸ் வந்துட்டா. அழகிய வில் படைத்தவன் தன்வி 3 பேரும் ஒத்துட்டா. அங்கேயாவது கன்சென்சஸ் வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டியில மட்டும் வரவே மாட்டேங்கிறது. அதனால அடுத்தது மேதாவி அப்படின்னு பேர். நம்ம தமிழ்ல மேதாவி இல்ல, என்னடா நீ பெரிய மேதாவியா அப்படிங்கிற அந்த மேதாவி இல்ல. இந்த மேதாவிக்கு அர்த்தம் சொல்ற, நிச்சீம நித்திய பூமானுகுண சகஜ சார்வஜ்ஞா. காலதேச வரை அற்ற மகிமைக்கு உதவியாக இயற்கையாக அமைந்த சர்வஜத்துவம் உடையவர். சர்வஜத்துவம்னா எல்லாம் தெரிஞ்சவர். அதை நீங்க அப்படியே தமிழ் மேதாவின்னு கூட எடுத்துக்கலாம். நீ என்ன பெரிய மேதாவினா எல்லாம் தெரிஞ்சவனான்ற அர்த்தத்துல தானே கேட்கிறா. பெருமாள் நிஜமாவே எல்லாம் தெரிஞ்சவர், சர்வஜர்னு பேர். ஆனா இது ஒரு விசேஷம் சொல்றேன். மகாலட்சுமியை பத்தி குரத்தாழ்வான் பாடும்போது சொல்ற, பெருமாளுக்கு சர்வஜன் ஒரு பேர் இருக்கு. ஆனா பெருமாளுக்கு மகாலட்சுமியுடைய கருணைக்கு எல்லை எதுன்னே தெரியாது. இது ரொம்ப இதுக்கு இங்கிலீஷ்ல
Oxymoron பேர், giving opposite in one sentences. It was a very cold night. I did not I wanted to sit near the fire. It was a very hot night. I wanted to sit near the fire. Hot night அதுக்கு நீ ஃபயர் கிட்ட போய் உட்கார்ந்துக்கிற. சர்வஜ்ஞன்னு பேர் பெருமாளுக்கு. ஆனா பிராட்டியுடைய கருணைக்கு எல்லை தெரியாது. தெரியாதுன்னு ஒரு விஷயம் இருந்து விட்டதுனாலே எப்படி அவன் சர்வஜ்ஞன்? அது குறத்தாழ்வான் பதில் சொல்ற, இருக்கிறது தெரியாம இருக்கிறது தான் சர்வஜ்ஞத்துவம் நிலைக்காது. ஆந்திர விஷ்ணு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா அவர் சர்வஜ்ஞன் கிடையாது. மகாலட்சுமியுடைய கருணைன்னு ஒண்ணு இருக்கு, பெருமாளுக்கு தெரியும். அவள் கருணைக்கு எல்லை தெரியாதுங்கிறார். அவள் கருணைக்கு எல்லைன்னு ஒண்ணு இருந்தாதானே அதை தெரியாமல் இருக்க. அவள் கருணைக்கு எல்லையே இல்லையே. இப்ப யாராவது நீ ஆகாய தாமரையை பார்த்திருக்கியான்னு கேட்டா, ஆகாயத்தை பார்த்திருப்பா, தாமரையை பார்த்திருப்பா. ஆகாய தாமரையை பார்த்திருப்பா, ஆகாய தாமரையை பார்க்கலையா மக்கு அப்படின்னு சொல்லுவாள. இப்போ அவர் சொல்லுவார் மக்குன்னு சொல்லிடுறாருங்க, நான் பார்த்திருக்கேன் யாராவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. அதனால ஆகாயமும் இருக்கு, தாமரையும் இருக்கு. ஆகாய தாமரை இல்லை. தாயார்னு ஒத்தி இருக்கா, கருணைன்னு ஒண்ணு இருக்கு. தாயாரின் கருணைக்கு எல்லை கிடையாது. தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்றவன் தான் சர்வஜன். அதனால பெருமாள் சர்வஜன்கிறார். அதனால அந்த சர்வஜனா பெருமாள் இருக்கின்றபடியால் மேதாவின்னு பேர். அதனால மேதாவினே நமஹ, மேதாவினே நமஹ, மேதாவினே நமஹ. அடுத்தது எடுக்கிறார் விக்ரமஹா. வினா பதகபதினா த்ரைமயேன கிரமணம் தத்ர தத்ர ஸ்வேச்சா விஹார கதாகதமஸ்யேதி விக்ரமஹா. எவன் ஒருவன் வேதமூர்த்தியான கருடனை கொண்டு வீரும் பியப்படி செல்லுகை வருகை முதலியவற்றை உடையவர். ரொம்ப அழகான வார்த்தை. கருடன் உருவாம் மறையின் பொருளாம். கருடன் யாருன்னா வேதஸ்வரூபி. கருடன் தவம் செய்து பெருமாள் பிரத்யட்சமானபடியால் அந்த மலைக்கு கருடாச்சலம்னு பேரு. அதனாலதான் இந்த கருடாச்சலம் தான் அகோபிலம். அகோபிலம் நடக்கவே சேவிக்க போறோமே கருடாத்ரி. அகோபிலம் அதுக்கு ஸ்லோகம் எடுக்கிறா புராணத்துல. அகோபிலம் அகோபலம், பலத்தை கொடுக்குமாம் அந்த க்ஷேத்திரம். அதனால்தான் அந்த ஊர் ஏறும்போது ஸ்டாமினா எல்லாருக்கும் தெரிய வரும். முடியாதவா கூட பாருங்க, நாளைக்கு எல்லாம் கமான் ஏலேலோ ஐஎஸ்ஆன்னு ஏற போறா பாருங்க. அதனால டோலிய சுலபமா நினைக்காதீங்க. அதுல காலை ஏறி மறக்கணுமே, ஒருத்தன் 4 பேர் தூக்கின்னு போவாத. நம்ம இருக்கும் போதே 4 பேர் தூக்கின்னு போறதா இன்னொரு கஷ்டம். அதனால அதை வேற தூக்கின்னு போவா. அதுக்கு கால் மடக்கணும், கை மடக்கணும். இந்த ஷோலிங்கர்ல டோலி ஏறுறது நீங்க பாத்துருக்கணும். அத கால் மடக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுல அவா தூக்கின்னு போயிடுவா, கிட்டு 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 ஷோலிங்கர்ல அப்படியே விருன்னு அவ பரப்பா. எங்கேயாவது யாராவது ஒருத்தருக்கு பிபி குறைஞ்சிட்டு விட்டானா என்ன பண்றதுன்னா, பெருமாளை பார்க்க தானே போயிட்டு இருக்கோம். அதனால எங்க போனாலும் பெருமாளை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால கருடாதிரி கருடாச்சலம் அகோபிலம் அகோபலம். பெருமாள் நவ நிருசிம்மனா சேவை சாதிக்கிறார். ஜுவாலா அகோபில, இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சுலபம். ஜுவாலா அகோபில மாலோல குரோடா காராஞ்சபார்கவஹ யோகானந்தஹ க்ஷத்ரவடஹ பவனஹ நவமூர்த்தயஹ. 9 நரசிம்மர். ஆனா ஆழ்வார் ஒத்தரை தான் பாடியிருக்கார். இது ஒண்ணு தனித்தனியா பாடல. பெருமாள் அந்த ரொம்ப யங். நரசிம்மர்னாலே ரொம்ப யங். கிருஷ்ணருக்காவது மீச்ச கொஞ்சம் வெளுத்திருக்கு திருவல்லிக்கேணியில. ராமராவது 11 வருஷம் ஆண்டிருக்கார். நரசிம்மர் வந்ததே ஷார்ட்டா ஸ்வீட்டா வந்துட்டு போயிட்டார். எங்களுக்கெல்லாம் கேட்ல கத்து தருவா, கிஸ் பிரின்சிபல், கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு. நரசிம்மர் வந்தார், கிளம்பிவிட்டார். கிளம்பினபடியால் அவர் ரொம்ப யங். யங்கா இருக்கிறவாளுக்கு வேள் அப்படின்னு பேரு. வேல் கிடையாது தமிழ்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, வேள். இந்த தமிழ்ல அபிருச்சி இருக்கிறவாளுக்கு தெரியும். 2 சுழினாக்கும் 3 சுழினாக்கும் வித்தியாசம் உண்டு. நாராயணா கிடையாது, நாராயணா நிக்கணும். வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கை. இந்த நீங்க கிராமத்துக்குலாம் போனீங்கன்னா மதுரைன்னு சொல்ல மாட்டா, மருதே அப்படின்பா. அதே மாதிரி 80ன்னு சொல்ல மாட்டா, 80 அப்படின்பா. எல்லாம் மாறிப்படும் அங்க. அதனால இந்த ஹாமில்டன் பிரிட்ஜ்னு மெட்ராஸ்ல ஒண்ணு இருக்கு, அது அமட்டன் பிரிட்ஜ்னா எடுத்து. ஹாமில்டனுக்கும் அமட்டன், ஹாமில்டன் இன்னைக்காவது ஒரு நாள் அமட்டன் கிட்ட போயிருப்ப, அதுக்காக ஹாமில்டன் அமட்டன் ஆகணுங்கிறது இல்லை, மாறிப்படும். அது வார்த்தையில அப்படி மாறிடும். அதனால தமிழ்ல 2 சுழினா ராலாம் வித்தியாசம் உண்டு. அது நல்லா கவனிங்கோ. வேள் ரொம்ப யங்கா இருந்தா வேள். நரசிம்மர் வேள் யங்கா இருக்கார். அவர் யாரு? சிங்கம். சிங்கவேள் மலையா இருக்கிறதுனால குன்றம். சிங்கவேள் குன்றம் செங்க நாளிட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றுடையா
எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ் நூல் புலவன் மங்கையால் சொன்ன சொன்மாலைன்னு அகோபிலம் இடத்துல இன்னைக்கும் திருமங்கையாழ்வார் பாடின பாசுரங்களை பாடுவா. அந்த க்ஷேத்திரத்துக்கு போகும்போது ஆதிவஞ்சட கோப யதீந்திர மகாதேசிகனுக்கு நிருசிம்மனே ஒரு சிங்கமா வந்து மாலோல விக்கிரகத்தை எடுத்து கொடுத்ததுதான் இன்னைக்கும் ஸ்ரீமடத்துல ஆராதனை பண்ணின் வரா. ஆச்சரியமான பெருமாள். பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்தவன் பிரஹ்லாத வரதன்னு பேரு. அகோபில க்ஷேத்திரம் ரொம்ப வசதியான க்ஷேத்திரம், பிராச்சீனமான க்ஷேத்திரம். நல்லமலா காட்டுக்கு நடுவுல ஆரம்பிச்சு ஸ்ரீசைலம், அகோபிலம், திருவேங்கடம், இதுதான் ஒரு ஸ்ட்ரெச். ஸ்ரீசைலம் அங்க சிவனுடைய க்ஷேத்திரம், மல்லிகார்ஜுனர் பிரமராம்பிகான்னு பேர். அடுத்தது அகோபில க்ஷேத்திரம் பிரஹ்லாத வரதன். கீழே வந்தேன்னா திருவேங்கடமுடையான், திருவேங்கட க்ஷேத்திரம். அதனால நம்ம வந்து அகோபிலத்தை பெருமாளை சேவிச்சுட்டு அவரை போய் சேவிக்க போறோம். ஏன் சுவாமி அகோபிலத்துல சேவிச்சுட்டு எவ்வளவு பேர் திருப்பதிக்கு போறேன்னு தெரியல. திருச்சானூர் நிறைய பேர் எல்லாரும் சேவிச்சிருவோம். திருப்பதி சம் ஹேவ் பிளான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புராணப்படி வக்குள மாளிகா ஸ்ரீனிவாசருடைய தாயாருக்கு குலதெய்வம் அகோபில பெருமாள். அதனாலதான் ஸ்ரீனிவாசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அகோபில பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் பண்றா. அதனாலதான் இன்னைக்கும் நீங்க அந்த க்ஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வரும்போது பாஷ்யக்காரர் சன்னதி பக்கத்துல யோக நிருசிம்மன் சன்னதி இருக்கும். அதனால அகோபில பெருமாள் அவருக்கே குலதெய்வம். அந்த ஆதிவஞ்சட கோப யதீந்திர மகாதேசிகன் கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டவர் தான் அன்னமாச்சாரியர். அதனாலதான் இன்னைக்கும் வருஷா வருஷம் திருப்பதியில அன்னமாச்சாரிய வர்தந்தி உற்சவத்துக்கு அழிசிங்கர் எழுவர். அதனால அகோபில க்ஷேத்திரத்தை போய் சேவிக்க போறோம். அகோபில க்ஷேத்திரத்துக்கு காரணமானவர் கருடன். வேதங்கள் எல்லாம் தபம் பண்ணி ஒரு மலை வந்தது, வேதாத்ரி. அது எங்க நேத்தி சேவிச்சோம், ஞாபகம் இருக்கா? நேற்றைய இரவு பூரி சொன்னா ஞாபகம் வரும். பூரி, பூரி தக்காளி சட்னி, என்ன பிரசாதத்தை வச்சுதான் க்ஷேத்திரத்தை சொல்லணும். அதனால இப்ப என்ன எல்லாரும் சொல்லிடுவான்னா, இவ்வளவு சேவிச்சோம் சுவாமி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணிடுவோம், அந்தந்த க்ஷேத்திரத்துல என்னென்ன சாப்பிட்டோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் ஒன்னா சாப்பிடலையே, ஒரு இடத்துல உப்மா போட்டா, ஒரு இடத்துல பூரி போட்டா. அதனால பூரிய ஞாபகம் வச்சுட்டா வேதாத்ரி. அதனால சேவிச்சோமா பெருமாளை. வேதங்கள் தவம் செய்து வந்த மலை வேதாத்ரி, கருடன் தவம் செய்து வந்தது கருடாத்ரி. இன்சிடென்டலி இதுக்கும் கருடாத்ரின்னு பேரு. 7 மலையில திருப்பதியில அதுல ஒரு கருடாத்ரி. ஸ்ரீ பத்மகில மகிமஹ மண்டல தரணீதர மண்டல கண்டலஸ்ய நிகில சுராசுர வந்தித வராஹ க்ஷேத்திர விபூஷணஸ்ய சேஷாச்சல கருடாச்சல சிம்ஹாச்சல விருஷபாச்சல நாராயணாச்சல அஞ்சனாச்சலாத்ரி சிகரிமாலா குலஸ்ய நாட்டாரபி பூபாள மாயாமாளவ கௌட அசாவேரி சாவேரி சுத்த சாவேரி தேவகாந்தாரி தன்யாசி வேகட हिंदुस्तानी कापी तोड़ी नाटकुरिंजी श्रीराग सहाना अटाणा सारंगी दरबारु पंतु वराड़ी वराड़ी भूरी कल्याणी यमुना कल्याणी सेंजोडी कौमारी कन्नड करहर प्रिया कलहंस नादनाम क्रिया धन्यासी मुखारी तोड़ी सेंजुरुटी सेंजुरुटी कापी आनंद भैरवी वनस्पति वाचस्पति वानरूपी गानमूर्ति सेनापति 72 மேளகர்த்தா ராகமும் திருவேங்கடமுடையான ஆதரிக்கிறதா கத்தியத்தில் எடுக்கிறா. அப்பேற்பட்ட இடத்துக்கும் கருடாச்சலம்னு பேரு. நம்ம சேவிக்கிற இடத்துக்கும் கருடாச்சலம்னு பேரு. அந்த கருடன் வந்து சேவிச்சார். கருடன் யாரு? வேதஸ்வரூபி. அந்த வேதஸ்வரூபியான கருடனால் ஆராதிக்கப்பட்டவருக்கு விக்ரமஹான்னு பேரு. இந்த 79வது திருநாமம் விக்ரமாய நமஹா, விக்ரமாய நமஹா, விக்ரமாய நமஹா. எவ்வளவு நாமா இன்னைக்கு சொல்லியிருக்கேன்? 79. எத்தனை நாமா இன்னைக்கு? அதான் அப்படின்னா எவ்வளவு நாமா? 9 நாமா. ஏன் 9 சொல்லியிருக்கேன்னா அவளுக்கு நம்ம சேவிக்க போது நவநரசிம்மர். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.